ஹalleluya. கண்களை மூடி பிதாவே இந்த ஆராதனை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய பிரசன்னத்தை வரவேற்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் வரவேற்கிறோம். அவரது அந்த ஜெபத்தை வழிநடத்தும் வேண்டுமாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. துவக்கம் முதல் முடிவும் வரை உம்முடைய பிரசன்னத்தை நம்மை மூடிக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பரலோக பிதாவே. ஆமென். ஹalleluya. ஹalleluya. யோபு 42ஆம் அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. ஆமென். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் அவர் ஒப்பான தேவன் இல்லை. தரிசனம் திறக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் செய்ய நினைத்தது யாருமே தடை பண்ண முடியாது. நம்முடைய சபைக்கு தேவன் ஒரு தரிசனத்தை தந்தார், 100 ஆத்துமக்களுடைய தரிசனத்தை. ஆமென். தேவன் இந்த தரிசனத்தை தவறாமல் நிறைவேற்றி அவர் முடி போகிறார். ஆமென். இதெல்லாம் நாங்கள் நினைத்து சந்தோஷமாக இந்த பாடலை பாடி நாம் தேவனை துதிப்போம். தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர், தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர், தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும், நீர் செய்வதை தடுப்பவன் யார்? நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும், நீர் செய்வதை தடுப்பவன் யார்? கைகளை தட்டி தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர், ஓ தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தரிசனம் தந்தவர் நீர் அல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடித்தீரே. சவால்கள் என்றும் ஜெயித்திடுவேன், சர்வ வல்லவர் நீர். பாடுவோம். தரிசனம் தந்தவர் நீர் அல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே. சவால்கள் என்றும் ஜெயித்திடுவேன், சர்வ வல்லவர் நீர் தானே. தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர், தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தேவரீர் தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர், தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தடைகளை உடைப்பவர் நீர்தானே, தடுப்பவர் எவரும் எங்கில்லையே. கடலையும் ஆற்றையும் கடந்திடுவேன், கண்மலையே உம்மை துதித்திடுவேன். தடைகளை உடைப்பவர் நீர்தானே, தடுப்பவர் எவரும் எங்கில்லையே. கடலையும் ஆற்றையும் கடந்திடுவேன், கண்மலையே உம்மை துதித்திடுவேன். ஆமென். தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர், தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தேவரீர் தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர், தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும், நீர் செய்வதை தடுப்பவன் யார்? நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும், நீர் செய்வதை தடுப்பவன் யார்? தேவரீர் தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர், தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தடைகளை உடைப்பவர் நீர்தானே, தடுப்பவர் வரும் எங்கினையே. கடலையும் ஆற்றையும் கடந்திடுவேன், கண்மலையே உம்மை துதித்திடுவேன். தடைகளை உடைப்பவர் நீர்தானே, தடுப்பவர் வரும் எங்கினையே.
கடலையும் ஆற்றையும் கடந்திடுவேன். கண்மலையே கைகளை தட்டி தேவரே நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கு பான தேவன் யார்? தேவரே நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கு பான தேவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும். நீ செய்வதை தடுப்பவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும். நீ செய்வதை தடுப்பவன் யார்? தேவரீர் தேவரீர் நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவரே உமக்கொப்பான தேவன் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? அல்லேலூயா. வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? நீ செய்ய நினைப்பது நிறைவேறும். நீ செய்வதை தடுப்பவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும். நீ செய்வதை தடுப்பவன் யார்? தேவரே நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவரே உமக்கொப்பான தேவன் யார்? தேவரே தேவரே நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவரே உமக்கொப்பான தேவன் யார்? ஹல்லேலூயா. கைகளை தட்டி நம்முடைய தேவனை துதிப்போம். வாய்களை திறந்து அவருடைய நாமத்தை சொல்லி துதிப்போம். அவர் எப்படிப்பட்டவர்? பெரியவராய் இருக்கிறார் ஆண்டவர், அதற்காக துதிக்கிறேன். நீர் சகலத்தையும் செய்ய வல்லவராய் இருக்கிறீர். உம்மால் செய்யாத காரியம் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கு ஒப்பான தேவன் இல்லை. வாய்களை திறந்து அவரை துதிப்போம். பிதாவே நீ உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறதற்காக துதிக்கிறேன். வாக்குத்தத்தத்திலே உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீ சொன்னதை செய்து முடிக்கின்ற தேவனாய் இருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை தடுப்பதற்கு யாருமே இல்லை ஆண்டவரே. நீர் ஒருவரே உன்னதர், நீர் ஒருவரே பரிசுத்தர், நீர் ஒருவரே ஆராதனைக்குரியவராய் இருக்கிறதற்காக துதிக்கிறேன். நீரே பெரியவர், உமக்கு உதவி தேவையில்லை, நீங்க தான் பெரியவராய் இருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நம்முடைய சபைக்கு கொடுத்த தரிசனத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். அதை நிறைவேற்ற போகிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த தூர ஆத்துமாக்கள் நம்முடைய சபைக்கு பார்க்க போகிறோம், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய சபை ஆத்துமாக்களினால் நிரப்பப்பட்டது, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அவர்கள் வரப்போகிறார்கள் அதை காண்கிறோம் ஆண்டவர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த தரிசனத்தை நாங்கள் பார்க்கிறோம், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய ஜீவனையை தந்தீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் நீதிமானை மாற்றப்பட்டோம் இயேசு கிறிஸ்து மூலமாக, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் கூட இருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீ பக்கத்திலே இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை பாதுகாக்கின்ற தேவனாய் இருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஜெபிக்கும் பொழுது நீ பதில் கொடுக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீ நீதி உள்ள தேவனாய் இருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை முதலாக அன்பு செய்தீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய ரத்தத்திற்காக, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பாவங்கள் எல்லாம் மன்னித்தீர், நோய்கள் எல்லாம் குணமானீர், சாத்தானின் சேத்தை தந்தீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம்.
நித்திய வாழ்வை, சீர்வாழ்வை, மறுவாழ்வை தந்தீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய நாமத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய வல்லமத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீங்க பலம் தருகிற தேவனாய் இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். சுகத்தை தருகிற தேவனாய் இருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். வெற்றி மேல் வெற்றி தருகிற தேவனாய் இருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் துதிக்கிறேன் நல்ல பரலோக பிதாவே, ஆமென். சபையிலிருந்து யாராவது சத்தமாய் தேவனுக்கு நன்றி சொல்லி துதிப்போம். ஸ்தோத்திரிக்கின்றோம். ஆமென். ஸ்தோத்திரிக்கின்றோம். ஏசாயா 54 அதிகாரம் 10வது வசனம் சொல்கிறது, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உண்மையில் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை மூலமாக நமக்கு கிருபை கொடுக்கப்பட்டது. அவர் நமக்காக பலியானதினால் நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கிறார், நோய்கள் எல்லாம் குணமாக்கிறார். எதுவும் நம்மை அணுகவே முடியாது. ஆமென். இதெல்லாம் நாங்கள் நினைத்து இந்த பாடலை பாடி நம் தேவனை மகிமைப்படுத்துவோம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயராலும் கிருபை விலகாது, சமாதானம் நிலை பெயராது. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயராலும் கிருபை விலகாது, சமாதானம் நிலை பெயராது. மலைகள் விலகினாலும் கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. இயேசுயாவும் கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் விலகினாலும் கிருபை விலகாது, சமாதானம் பெறாது. மலைகள் விலகினாலும் கோபம் கொள்வதில்லை என்று வாதுரைத்தீர், கடிந்து கொள்வதில்லை என்று ஆணைத்தீர். கோபம் கொள்வதில்லை என்று வாதுரைத்தீர், கடிந்து கொள்வதில்லை என்று ஆணைத்தீர். பாவங்களை மன்னித்தீர், அக்கிரமங்கள் எண்ணுவதில்லை. பாவங்களை மன்னித்தீர், அக்கிரமங்கள் எண்ணுவதில்லை. இயேசு எனக்காய் பலியானதனால், இயேசு எனக்காய் பலியானதனால் கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. இயேசுயாவும் கிருபை விலகாதையா,
ஸ்திரப்படுவேன். கொடுமைக்கு நான் தூரமாவேன். நீதியினால் நான் ஸ்திரப்படுவேன். கொடுமைக்கு நான் தூரமாவேன். பயமில்லாதிருப்பேன். திகிலுக்கு தூரமாவேன். பயமில்லாதிருப்பேன். திகிலுக்கு தூரமாவேன். எதுவும் என்னை அணுகுவதில்லை. எதுவும் என்னை அணுகுவதில்லை. கிருபை விலகாதையா. கிருபை விலகாதையா. இயேசுயா கிருபை விலகாதையா. கிருபை விலகாதையா. எனக்கு விரோதமாய் எழும்பும் ஆயுதம் வாய்க்காதே போகும் என்று வாக்களித்தேன். எனக்கு விரோதமாய் எழும்பும் ஆயுதம் வாய்க்காதே போகும் என்று வாக்களித்தேன். எனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் நாவை. எனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் நாவை குற்றப்படும்படி செய்திடுவே. குற்றப்படும்படி செய்திடுவே. கிருபை விலகாதையா. கிருபை விலகாதையா. இயேசுயா கிருபை விலகாதையா. கிருபை விலகாதையா. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் பேராலும் கிருபை விலகாது. சமாதானம் நிலப்பேராது. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் பேராலும் கிருபை விலகாது. சமாதானம் நிலப்பேராது. மலைகள் விலகினாலும் கிருபை விலகாதையா. கிருபை விலகாதையா. இயேசுயா கிருபை விலகாதையா. கிருபை விலகாதையா. இயேசுயா கிருபை விலகாதையா. கிருபை விலகாதையா. இயேசுயா கிருபை விலகாதையா. கிருபை விலகாதையா. ஹல்லேலூயா. கைகளை தட்டி நம்முடைய தேவனை துதிப்போம். வாய்களை திறப்போம். அவருடைய நாமத்தை சொல்லி துதிப்போம். அவருடைய ஒரே பெயரான குமாரனை நமக்கு தந்தார். இதை சொல்லி அவரை துதிப்போம். இயேசு கிறிஸ்து ரத்தத்தின் மூலமாக வந்திருக்கிற ஒரு ஆசீர்வாதத்தை சொல்லி அவரை துதிப்போம். பிதாவே, நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னித்தீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நோய்களில் எல்லாம் குணமானீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். சாத்தானின் மேச்சத்தை தந்தீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். சாபங்களை ஆசீர்வாதமாய் மாற்றினீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். புது உடன்படிக்கைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் நீதிமானாய் மாற்றப்பட்டு உங்களை பிள்ளையானோம், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். சம்பாதித்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உடைய இரக்கத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீ உலக கொடுக்க முடியாத சமாதானமும் சந்தோஷமும் நீர் நமக்கு தருகிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய இலை பாறுதலுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நித்திய ஜீவனத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் கூட இருந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய அன்னைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உடைய ஜீவனை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, மிகப்பெரிய அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இதை மகிமைப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இதை அணுகப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தேவனே, நீ பெரிய தேவனாய் இருக்கிறீர். வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவன், நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைக்கிற தேவனாய் இருக்கிறீர், அதற்காக நன்றி, அதற்காக துதிக்கிறேன். ஆண்டவரே, உறவானீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் துதிக்கிறேன் பிதாவே. ஆமென்.
யாராவது ஒருவர் சத்தமாய் தேவனுக்கு நன்றி சொல்லி துதிப்போம். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். நான் இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். எக்காலமும் எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேன். எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேன். இன்னும் இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். நான் இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும்
சங்கீதம் 43 அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தேங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்திற்கு ரட்சிப்போம், என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். நன்மை செய்கிறவர் தேவனாய் இருக்கிறார், நமக்கு பலன் கொடுத்துகிறார், சுகத்தை தருகிறார், நம்மை மறுபடியும் உயிர் திரும்ப செய்கிறார், நாம் இழந்ததெல்லாம் இரட்டிப்பாய் தருகிறார். ஆமென். இதெல்லாம் நாங்கள் நினைத்து இந்த பாடலை பாடி நம் தேவனை துதிப்போம். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். நான் இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். எக்காலமும் நான் துதிப்பேன், நேரமும் நான் போற்றுவேன், எக்காலமும் நான் துதிப்பேன், நேரமும் நான் போற்றுவேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். நான் இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். யாவின் வேதனை பெருகினாலும், மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலும், சொல்லுவோம், யாவின் வேதனை பெருகினாலும், மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலும், இன்னும் இருப்பினுவேன், பலன் கொடுத்திருவேன், உன்னன் தழும்புகளால் குணமாக்கிடுவேன், மீண்டும் இருப்பினுவேன், பலன் கொடுத்திருவேன், உன்னன் தழும்புகளால் இன்னும் உம்மை ஆராதிப்பேன். நான் இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். நம்பிக்கையாருமை இழந்தாலும், எல்லாமே முடிந்ததே என்றாலும், நம்பிக்கையாருமே இழந்தாலும், எல்லாமே முடிந்ததே என்றாலும், என் கல்லறையில் கல்லை புரட்டிடுவேன், என்னை மறுபடியும் உயிர் தேழும்ப செய்வேன். என் கல்லறையில் கல்லை புரட்டிடுவேன், என்னை மறுபடியும் உயிர் தேழும்ப செய்வேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். நான் இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். எக்காலமும் நான் துதிப்பேன், எந்நேரமும் நான் போற்றுவேன், எக்காலமும் நான் துதிப்பேன், எந்நேரமும் நான் போற்றுவேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். நான் இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். ஹalleluya. கைகளை தட்டி நம்முடைய தேவனை துதிப்போம், வாய்களை திறந்து அவருக்கு நன்றி செலுத்துவோம்.
இழந்ததெல்லாம் நமக்கு இரட்டிப்பாய் தருகிறார். நமக்கு பலன் கொடுக்கிறார், சுகத்தை தருகிறார், மறுவாழ்வு தருகிறார், நம்மை மறுபடியும் முழித்து செய்கிறார். இழந்ததெல்லாம் இரட்டிப்பாய் தருகிறார். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை வணங்குகிறோம் ஆண்டவரே. நீரே உண்மையில தேவன், பெரிய தேவனை இருக்கிறேன். அதற்காக துதிக்கிறேன் ஆண்டவரே. உடைய பிரசன்னத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சந்தோஷமும் சமாதானம் கொடுத்தீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிற துதிக்கிற நல்ல பரலோக பிதாவே, ஆமென். இந்த எல்லாம் துதியும் கனமும் மகிமையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஏறெடுக்கிறோம் நல்ல பரலோக பிதாவே, ஆமென். கைகளை தட்டி தேவனை துதிப்போம். அல்லேலூயா. இன்றைக்கு தேசங்களிலே அது எந்த பெரிய தேசமாக இருந்தாலும் சரி, சிறிய தேசமாக இருந்தாலும் சரி, பலவிதமான மருத்துவங்கள் பெருகிவிட்டது, மருந்துகள் பெருகிவிட்டது. எந்த அளவுக்கு மருந்து பெருகி இருக்கிறதோ அந்த மாதிரி வாழையிலேயே நுழைய முடியாத புது புது வியாதிகள் எல்லாம் பெருகிவிட்டது. தேசங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு தேசத்தினுடைய அந்த வருஷத்து பட்ஜெட் அதில் எவ்வளோ பெர்சன்ட் அவங்க மருத்துவத்துக்குன்னே செலவிடுகிறார்கள் அப்படிங்கிறத ஒரு ஆராய்ச்சி செய்து பார்த்தபொழுது அதில் டாப்பில் இருக்கிறது யாருன்னு கேட்டாக்கா அமெரிக்கா தான். அவங்களுடைய பட்ஜெட்டில், வருஷத்து பட்ஜெட்டில் பாருங்கள், ஒரு தேசம் சொன்னாக்கா அதில் என்னென்ன செலவுகள் இருக்கிறது, அதில் மருத்துவத்துக்குன்னு சொல்லி அமெரிக்காவில் 16% மேலே அவங்க கிட்டத்தட்ட பல 500 மில்லியன் மேலே செலவு பண்ணுகிறார்கள் மருத்துவத்துக்கென்று. ரெண்டாவது இருக்கிறது ஜெர்மனி தேசம். அவங்க ஒரு 13%, அவங்களுடைய பட்ஜெட்டில் 13% மருத்துவத்துக்கே செலவு பண்ணுறாங்க. மூன்றாவது இருக்கிறது யார்? நம்முடைய பிரான்ஸ் தேசம். அல்லேலூயா. 12% செலவிடுகிறார்கள். ஆமென். ஆனாலும் வியாதி குறைஞ்ச பாடும் இல்லை, வியாதியஸ்தர்கள் குறைஞ்ச பாடும் இல்லை, வியாதியஸ்தர்கள் பெருகி கொண்டே இருக்கிறாங்க. ஹாஸ்பிட்டலில் இடமே இல்லை என்று சொல்லிட்டு அப்படி ஹாஸ்பிட்டலில் தங்க வைக்கிறதுக்கு கூட டாக்டர்கள் யோசிக்கிறாங்க, எனக்கு இடங்கள் இல்லை. இதில் இந்த கொரோனா வைரஸுங்க இந்த மாதிரி கொள்ளை நோய்கள் வந்துவிட்டாக்க இன்னும் அந்த ஹாஸ்பிட்டலெல்லாம் நிரம்பி வழியக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வந்து விடுகிறது. சரி, இது உலக ஜனங்கள். ஆனால் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்காக அவர் தெய்வீக ஆரோக்கியத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், தேவனுடைய வெளிச்சம் தம்முடைய பிள்ளைகள் மேலே உதிக்கிறது. இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனால் கர்த்தர் உன்மேல் உதிப்பார். அவருடைய நீதியின் சூரியன் உன்மேலே உதிக்கும். அவருடைய வெளிச்சத்திலிருந்து அந்த ஆரோக்கியமும் சுக பலனும் நமக்கு உண்டாகி இருக்கும். அந்த ரட்சிப்பிலிருந்து சுகத்தை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு ஆச்சரியமான வழியை தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் வைத்திருக்கிறார். இன்றைக்கு அதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். வாசிக்கப்பட்ட அந்த வேத பகுதியில் 1 பேதுரு 2:24 நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர்தாமே, சொல்லுங்க, அவர்தாமே, யாரும் கட்டாயப்படுத்தி அல்ல, அவர்தாமே, அவர் ஒருவரே, அவர் தாமாகவே முன்வந்து தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேலே சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். இந்த வசனத்தை வாசிக்கும் போதே நமக்கு தெரியும், என்ன இது, நம்முடைய பாவங்களை சுமந்தார் இல்லையா? அவர் தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேலே சுமந்தார். அதனுடைய விளைவாக என்ன உண்டாகி இருக்கணும்? என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனம் வரணும். அப்படிதான் அந்த வசனம் முடியணும். ஆனால் எப்படி அங்கே முடிகிறது பாருங்க. அவர் தாமே தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேலே சுமந்தார் சொல்லிட்டு அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் சொல்லிட்டு வருகிறது. பாவங்களை சுமந்தார் சொல்லிட்டு தழும்புகளாலே குணமானீர்கள் சொல்லி வருகிறது. ஆக்சுவலாக அது எப்படி வரணும்னு சொன்னாக்கா, இயேசு கிறிஸ்து தம்முடைய சரீரத்தில் நம்முடைய பாவங்களை எல்லாம் சுமந்தார், நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு நம்முடைய வியாதிகளை எல்லாம் சுமந்தாரு, அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்லப்பட்டு இருக்கணும். ஆனால் அந்த 2 காரியங்களையும் தேவன் ஒன்றாக இணைத்து அவர் சொல்லிட்டாரு, அவர் நம்முடைய பாவங்களை எல்லாம் தம்முடைய சரீரத்தில் சுமந்தபடினால அவருடைய தழும்புகளாலே நீங்கள் குணமானீர்கள். ஆமேன். அப்போ இந்த பாவங்கள் மன்னிக்கப்படுகிறதும் நம்முடைய வியாதி சுகமாகுகிறதும் வேத புத்தகத்தில் இணைந்தே பல இடங்களில் வருகிறத தேவன் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. பாவ மன்னிப்பு உண்டாகுகிறதும் அங்கே தேவன் சுகமாக்குகிறதும் இணைந்தே செயல்படுகிறதை பல வசனங்களில் தேவன் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். சங்கீதம் 91:3 பாருங்க. அதில் ஒரு சிலதை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். 91வது சங்கீதம் 3வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் இல்லை, அவர் உன்
அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். ஆமென். 91வது சங்கீதம் 3வது வசனம் மறுபடியும் வாசிக்கிறோம் பாருங்க. அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார், ரட்சித்திருக்கிறார், அவருடைய ரத்தத்தினால் மீட்டெடுத்திருக்கிறார். ஆனால் பிசாசு ஜனங்களை, தேவனுடைய ஜனங்களை முக்கியமாக 2 காரியங்களினாலே அவன் தாக்குகிறான். அந்த 2 காரியங்களினால தாக்கி அவனுடைய வாழ்க்கையை முடக்கி போடணும், தேவனுடைய ஆசீர்வாதத்தை அவங்க சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு அனுபவிக்க கூடாது என்கிறது தான் சாத்தானுடைய நோக்கம். அதனால் அவன் என்ன பண்ணுறான்? ஒன்று பாவத்தை கொண்டு வருகிறான், பாவ வலைகளை விரிக்கிறான். அல்லன்னு சொல்லி சொன்னாக்கா அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடியே வியாதியை, நோய்களை தேவனுடைய ஜனங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து அவர்களை முடக்குவதற்காக அவன் செய்கிறான். ஆனால் வசனம் சொல்லுகிறது, அவர் உன்னை, அந்த வேடனுடைய கண்ணி என்கிறது என்ன? பாவ கண்ணி, பாவத்தில் விழுந்து விட பண்ணணும் என்கிற அந்த கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் அவர் உன்னை தப்புவிக்கிறார். ஆமென். வியாதியிலிருந்து சுகமாக்குகிறார். அதே சமயத்தில் சாத்தான் கொண்டு வருகிற அந்த பாவ வலைகளுக்கும் அவர் விலக்கி காத்துக்கொள்கிறார். 103வது சங்கீதத்தை பாருங்க, 3வது வசனத்தில், அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்தார், உன் நோய்களை எல்லாம் குணமாக்கினார். அது 2 இணைந்து வருகிறது பாருங்க. அக்கிரமங்களை எல்லாம் மன்னிக்கிற அதே தேவன் தான் உன்னுடைய வியாதிகளை எல்லாம் சுகமாக்குகிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது நீங்க விசுவாசிக்கிறீங்க? நான் இயேசுவை விசுவாசித்து அவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட நாளிலே என்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. நிகழ்காலம், கடந்த காலம், எதிர்காலம் எல்லா பாவத்திலிருந்து உங்களுக்கு மீட்பு உண்டாகி இருக்கிறது. அதே சமயத்தில் உங்களுடைய வியாதிகளையும் அவர் சுகமாக்கி இருக்கிறார். அதான் அந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. 2 இணைந்தே அங்கே வருகிறது. ஏசாயா 53:5 வாசிக்கும் பொழுது, நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆக்கினை அவர் மேல் வந்தது. சொன்னா என்ன அர்த்தம்? என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் பொழுது, என்னுடைய அக்கிரமங்கள் மீறுதல்கள் மன்னிக்கப்படும் பொழுது தேவன் என்னுடைய இருதயத்தில் அந்த சமாதானத்தை உண்டு பண்ணி விடுகிறார். சொல்லிவிட்டு அடுத்ததாக சொல்லப்படுகிறது, அவருடைய தழும்புகளாலே குணமானீர்கள். அப்போ அந்த 2மே இணைந்தே வருகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் அவர் செய்த அந்த ஊழிய நாட்களில் தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவித்து கொண்டிருக்கும் பொழுது மார்க் 2வது அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்க்க முடியும். 5 to 11 வரை உள்ள அந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது அங்கே ஆண்டவர் இருந்த அந்த வீட்டில் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். வீட்டுடைய கூரையை பேய்த்து அங்கே திமிர்வாதக்காரனான மனுஷனை 4 பேர் அந்த வீட்டுக்குள்ளாக இறக்குகிறார்கள். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பகுதியில் அந்த மனுஷனை பார்த்து அவர் சொல்லுகிறார், மகனே, உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. ஆமென். உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொன்ன அதே ஆண்டவர் தான் அவர் சொல்லுகிறார் 11வது வசனத்தில், நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன். ஆமென். அப்போ பாவங்கள் மன்னிக்கப்படுகிறதும் வியாதியை சுகமாகுகிறதையும் சேர்த்து இணைந்து வேத வசனத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இப்படி நம்ம யோசிக்கும் பொழுது இப்படி 2மே இணைந்து தானே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஒரு சிலர் ஒரு விதமாக புரிந்து கொள்வாங்க. என்னன்னு சொன்னால், அப்போ எனக்கு இன்னைக்கு ஒரு வியாதி இருக்கிறதுன்னு சொன்னால் என்னுடைய பாவத்தினால தான் வந்தது, ஐயோ நான் எந்த பாவத்தை செஞ்சனோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிப்பதற்காக அந்த வசனங்கள் எழுதப்பட்டிருக்கவில்லை. இன்றைக்கு அது எடுத்து உங்களுக்கு அதற்காக போதிக்கப்படவில்லை. ஏன்னு சொன்னாக்கா பாவமும் வியாதியும் உலகத்தில் இருக்கிறது. ஆதாம் பாவத்தில் விழுந்ததிலிருந்து பாவமும் வியாதியும் மனுஷனுடைய வாழ்க்கையில் நுழைந்து விட்டது. ஆனால் தேவன் தம்முடைய பிள்ளைகள், தன்னை விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டிருக்கிற அந்த பிள்ளைகள் அந்த வியாதியிலிருந்து சுகம் அடைய வேண்டும் என்கிறத எவ்வளவு வாஞ்சிக்கிறார் என்கிறதை அவர் காண்பிக்கும்படிக்காக என்ன செய்கிறார்னாக்கா, பாவத்தை மன்னிக்கிற அதே தேவன் தான் வியாதியையும் அவர் சுகமாக்குகிறார். அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? என்னுடைய பாவத்தை மன்னிக்கிறதும் என்னுடைய நோயை சுகமாக்குகிறதும் 2ம் ஒரே விதமாக தேவன் செய்கிறார் இல்லையா? ஒரு பாவி வந்து ஆண்டவர் இயேசுவிடத்தில் என்னுடைய பாவங்களை மன்னிங்க ஆண்டவர்னு சொல்லி கேட்டாக்கா, அவனுடைய பாவத்தை மன்னிப்பதற்கு தேவன் எவ்வளவு ஆர்வமாக இருக்கிறாரு இல்லையா? அவனுடைய பாவத்தை மன்னித்து அவனுக்கு பாவத்திலிருந்து விடுதலையை கொடுக்க எவ்வளவு வாஞ்சியாக இருக்கிறாரோ, அதே போல தான் வியாதியோடு ஒரு மனுஷன் வந்து ஆண்டவரே என்னுடைய பலவீனத்திலிருந்து என்னுடைய வியாதியிலிருந்து எனக்கு சுகத்தை தாரும் என்று சொல்லி கேட்கும் பொழுது அதே விதமாக தேவன் செய்கிறார். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் சுகம் அடைவதற்காக தேவன் ஒரு 4 அற்புதமான வழிகளை வேதத்தில் நமக்காக வைத்திருக்கிறார். அதை நீங்கள் எப்பொழுதும் நீங்கள் பயன்படுத்த முடியும். எப்போ வேணாலும் நீங்கள் வியாதியிலிருந்து சுகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதற்கான வழியை தேவன் நமக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். வேகமாக ஒரு 4 காரியங்களை பார்த்து இன்றைக்கு நம்ம ஜெபித்து
இன்றைக்கு அந்த அற்புதத்தை பெற்றுக்கொண்டவர்களாக இங்கிருந்து புறப்பட போகிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேருக்குள்ளாக வியாதி சுகமாகணும்னு சொல்லிட்டு நீங்க விரும்புகிறீங்க? அல்லேலூயா. தேவன் அற்புதம் செய்கிறான்னு சொன்னார். வந்திருக்கிற வியாதி மாத்திரம் சுகமாகிறது கிடையாது, வியாதி வராம தடுக்கிறவரும் அவர்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப முதல் வழி என்ன? முதல் காரியம், ரொம்ப அற்புதமான ஒரு திட்டத்தை தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அதுதான் திருவிருந்து. ஆமென். திருவிருந்தில் நம்ம பங்கு பெறும் பொழுது தேவன் அற்புத விதமாக நம்முடைய சரீரத்தில் சுகத்தை உண்டு பண்ணுகிறார். நீங்க புதிய ஏற்பாட்டு பகுதியில் நீங்க வாசித்து பார்க்கும்போது, இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு சபையில விசுவாசிகளாக இருந்து ஆராதிக்கிற பிள்ளைகளுக்குள்ளார வியாதி இருப்பதற்கான ஒரு காரணத்தை வேதம் நமக்கு சொல்லுகிறது இல்லையா? இன்னைக்கு நம்ம கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடினால பாவம் உங்களை மேற்கொள்ள முடியாது இல்லையா? சாத்தானை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அவனுடைய தலையை நசுக்கி போட்டு விட்டார். ஆகையினால சாத்தான் உங்களை மேற்கொள்ள முடியாது. ஆமென். அப்ப இன்னைக்கு விசுவாசிகளுக்குள்ளாக வியாதி இருக்கிறதுன்னு அப்படி சொல்லி சொன்னாக்கா அதுக்கு ஒரு முக்கியமான காரணத்தை வேதம் நமக்கு சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 11வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 29வது வசனத்தில், எண்ணத்தினால் எனில், இங்க யாருக்கு எழுதுகிறார்? கொரிந்து சபைக்கு எழுதுகிறார். கொரிந்து சபையில் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு அங்கே எழுதுகிறார். அவங்களுக்குள்ள வியாதி பலவீனம், ஒரு சிலர் காலத்துக்கு முன்னாடியே மரிச்சு போயிடுறாங்க. அப்போ அது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்கு எழுதுகிறார். எண்ணத்தினால் எனில் அபாத்திரமாய் போஜன பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததுனால தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனம் பானம் பண்ணுகிறான் இல்லையா? கர்த்தருடைய பந்தியில பங்கு பெறும் பொழுது அபாத்திரமாய் போஜன பானம் பண்ணுகிறபடியினாலே, கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று அவங்க அறியாம அதுல பங்கு பெறுகிறபடியினாலே, அடுத்த வசனத்தை பாருங்க, இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாக இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். அநேக பலவீனங்கள், அநேக வியாதிகள், அநேகர் எப்படி ஆயிடுனாக்கா, கர்த்தர் ஒரு குறிப்பிட்ட வயசு வைத்திருக்கிறார், தீர்காயசை வைத்திருக்கிறாரு, ஆனா காலத்துக்கு முன்னாகவே மரித்து போய்விடுகிறார்களாம். ஏன்னு சொன்னாக்கா ஒரு முக்கியமான காரணங்கள் சொல்லுகிறது. பந்தியில திருவிருந்தில் பங்கு பெறும் பொழுது அவர்கள் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று சொல்லி நிதானித்து, அவங்க நிதானிக்காம அபாத்திரமாக அதுல பங்கு பெறுகிறபடினாலே. அல்லேலூயா. இங்க 2 சபைக்கு ஒப்பிட்டு அங்கே கொரிந்து அந்த சபைக்கு அப்போஸ்தலர் பவுல் அதை எழுதுகிறார். 2 சபைகளை ஒப்பிட்டு அங்கே எழுதுகிறார். ஒன்று இஸ்ரவேல் சபை, இன்னொன்று இன்றைக்கு இங்கே இருக்கக்கூடிய கொரிந்து சபை. இஸ்ரவேல் சபையை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? நீங்க திருப்பிக் கொள்ளுங்க. சங்கீத புஸ்தகத்தில் 105வது சங்கீதம், 105வது சங்கீதத்தை திருப்பிக் கொள்ளுங்க. அங்கே இஸ்ரவேல் சபையை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? எகிப்தில் அடிமைகளாக இருந்த அந்த ஜனங்க எகிப்திலிருந்து விடுதலையாகி கொண்டு தேவன் அழைத்து கொண்டு வருகிறார். 105வது சங்கீதம் 37வது வசனத்தை பாருங்க. அதுல பிற்பகுதி சொல்லுகிறது, அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்தது இல்லையா? எத்தனை லட்சம் ஜனங்க வந்தாங்க? 30 லட்சம் ஜனங்கள் அங்கே எகிப்து தேசத்திலிருந்து வெளியில வருகிறாங்க. அவங்க தான் இஸ்ரவேல் சபை. இஸ்ரவேல் சபை என்கிறது இஸ்ரவேல் தேசத்து ஜனங்கள் எல்லாமே ஒரு சபையாக அவர்கள் பாவிக்கப்படுகிறார்கள், பார்க்கப்படுகிறார்கள். அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை. ஆனா எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தாங்க அவங்க? நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அடிமைத்தன வாழ்க்கை இல்லையா? அரை வயிற்று சாப்பாடு, அண்டிக் கொள்வதற்கு ஒரு குடிசை, டெய்லி அடியும் ஓதியம் தான். அப்படி இருக்கும்பொழுது அவங்களுடைய சரீர ஆரோக்கியம் எப்படி இருந்திருக்கும்? யோசனை பண்ணி பாருங்க இல்லையா? அவங்க ஒருத்தருக்கு முதுகு வலிக்குதுன்னு சொல்லுவார், முட்டி வலிக்குதுன்னு சொல்லுவார், என்னை அடித்து எனக்கு கழுத்து எலும்பு தேஞ்சு போயிடுதுன்னு சொல்லி சொல்லுவார். சரியான சாப்பாடு கிடையாது, சரியான நியூட்ரிஷன் கிடையாது, சாப்பாடு இல்லை சரியான விதத்தில் இல்லையா? குளிரில் மழையில் அப்படியே அவங்க இருக்க வேண்டும், குடிசை வீட்டில் தான் இருக்கிறாங்க. இப்படிப்பட்டவங்களுக்குள்ளார எவ்வளோ பலவீனங்கள் இருக்கும்? இந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸ் படத்தை யார் பார்த்துருக்கிறீங்க? 10 கமாண்ட்மெண்ட்ஸ், மோசேவை அந்த விடுதலை பண்ணி கொண்டு வரக்கூடிய அந்த சம்பவத்தை 10 கமாண்ட்மெண்ட்ஸ் ரொம்ப அற்புதமான ஒரு படம். அந்த காலத்துக்கு ரொம்ப பயங்கரமான பட்ஜெட் செலவு பண்ணி அதிக ஜனங்களை வைத்து எடுத்த ஒரு படமாக அது கருதப்படுகிறது. அவ்வளோ பிரம்மாண்டமாக செய்த படம். ஆனால் அதில் ஒரே ஒரு தவறு என்ன இருக்கிறதுன்னு சொன்னாக்கா, அன்றைக்கி நைட்டு அவங்க இஸ்ரவேல் ஜனங்க எகிப்திலேருந்து புறப்பட்டு வரும்பொழுது அப்படியே கட்ட வண்டிங்க, அந்த வண்டி எல்லாம், ஆடு மாடு ஜனங்க எல்லாம் லட்சக்கணக்கான ஜனங்கள் அப்படியே புறப்பட்டு வராங்க. ஆனால் அதில் இந்த வயசானவங்களெல்லாம் அந்த கட்டில் மேலே வச்சு அப்படியே தூக்கிட்டு வர மாதிரிலாம் காட்டியிருப்பாங்க. வசனத்தின்படி கம்ப்ளீட்டாக அது தவறு. ஏன்னு சொன்ன பைபிள் சொல்லுகிறது, அவர்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்தது இல்லை. ஆமென். இஸ்ரவேல் ஜனங்க வெளியில புறப்பட்டு வரும்பொழுது மாத்திரம் கிடையாது,
அவங்க அந்த 40 வருஷம் வனாந்தரத்தில் நடந்த பொழுதெல்லாம் கூட அவர்கள் பலவீனப்பட்டு அல்லது வியாதிப்பட்டு யாரும் மரிக்கலை. அவங்க மரித்தது அவங்களுடைய அவிசுவாசத்தினால, அவங்களுடைய கீழ்ப்படியதுனால மரித்தார்களே தவிர வியாதி பலவீனப்பட்டு யாரும் அதில் மரிக்கவில்லை. காரணம் பைபிள் சொல்லுகிறது, அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை. அப்போ என்ன செஞ்சாங்க? ஆனால் கொரிந்து சபையை பாருங்கள், ரொம்ப ஹை டெக்னாலஜி இருக்கக்கூடிய ஜனங்கள் போல இன்றைக்கி நம்ம யூரோப்பில் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை போல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. நல்ல வீடு இருக்கிறது, நல்ல சாப்பாடு, எனக்கு இது பிடிக்கும் இது பிடிக்காது, என் உடம்புக்கு இது ஒத்துக்கும் இது ஒத்துக்காது, இதில் கொஞ்சம் நிறைய போடுமா அது கொஞ்சம் குறைச்சிக்குமா அப்படின்னு சொல்லி விதவிதமாக நம்ம சாப்பிட்றோம் இல்லையா? அடிமைத்தன அடி உத வாங்கிலாம் வேலை செய்யலை. நான் நேற்று முந்தானத்து கேள்விப்பட்டேன் பாருங்கள், நம்முடைய சகோதரர் ஒருவரை இங்கே ஒரு கடை வேலைக்காக பேசி நான் சரி அவரிடத்துல போய் கேளுங்க, அவர் உங்களுக்கு வேலைக்கு ஏதாவது அவங்க கடையில் வேலை கொடுப்பாருன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த பிரதர் போயிட்டு நல்லா விசாரிச்சுலாம் பார்த்தாக்கா அவர் எப்படிப்பட்டவனாக கட்டி வச்சு அடிக்கிறவராம். கேள்விப்பட்டு இருக்கிறீங்களா? எனக்கு ரொம்ப ஆச்சரியமாச்சுன்னு. ஃப்ரான்ஸில் நம்ம இருக்கிறோம், 2024 இருக்கிறோம். அவங்க அங்கே கடையில் வேலை செய்கிறவங்கள ஏதாவது பண்ணிடும்போது உள்ளார கூட்டின்னு போயிட்டு கட்டி வச்சு அடிக்கிறவங்க. ஐயோ அந்த பக்கமே எனக்கு வேண்டாம் பாஸ்டர் வேலைக்கு. நான் சொன்னேன், ரொம்ப நல்ல வேலை எனக்கு நீங்கள் சொன்னீங்க, நான் வேறு யாரையாவது அங்கே அனுப்புறதுக்கு கோயிடும்னு சொல்லிட்டு. அப்படி அங்கே வேலை செய்கிறோம் இல்லை, சொகுசாக போயிட்டு அந்த செக்யூரிட்டி சொசீர் போட்டுக்கிறோம், குளிர்னா ஒரு ட்ரெஸ்ஸு, மழை பெஞ்சா ஒரு ட்ரெஸ்ஸு, வெயில் அடித்தா ஒரு ட்ரெஸ்ஸுன்னு போயிட்டு வேலைக்கு போயிட்டு வருகிறோம். கொரிந்து சபையில் எப்படிப்பட்டவங்களாம் இருக்கிறாங்களாம்? அநேகர் பலவீனர்கள் இருக்கிறாங்க, அநேகர் வியாதியஸ்தர்கள் இருக்கிறாங்க, அநேகர் காலத்துக்கு முன்பாகவே மரித்து போய்விடுகிறவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளாக எப்படி இவ்வளவு பலவான்களாக பலவீனர்கள் ஒருவரும் இல்லை என்று சொல்கிற அளவுக்கு எப்படி இருந்தாங்கன்னு சொன்னால், யாத்திராகமம் 12வது அதிகாரத்தை திருப்பி கொள்ளுங்க. அன்றைக்கு அவர்கள் விடுதலை ஆகுகிற அன்று இரவு தேவன் அவர்களை முதல் பஸ்கா அந்த பஸ்காவை அனுசரிக்கும்படிக்காக தேவன் சொல்லுகிறார். ஆமென். யாத்திராகமம் 12வது அதிகாரத்தில் நீங்கள் 3 to 11 வரை உள்ள அந்த வசனங்களை வாசித்து பாருங்க. அங்கே பஸ்கா ஆட்டை அவங்க கொன்று அதனுடைய ரத்தத்தை என்ன பண்ணணும்? அந்த வீட்டு வாசலில் அவர்கள் பூசிக்கொள்ள வேண்டும். ஏன்னு சொன்னாக்கா, தேவன் எகிப்து தேசத்தின் மேலே சங்கார தூதனை அனுப்புகிறார். அது இன்றைக்கு எதற்கு அடையாளமாக இருக்கிறது? உலகத்தின் மேலே தேவன் அனுப்பக்கூடிய நியாய தீர்ப்பு, அந்த தண்டனை தீர்ப்பு. அவரை விசுவாசித்து ரட்சிக்கப்படாத அந்த ஜனங்கள் மேலே தேவன் அனுப்ப போகிற நியாய தீர்ப்புக்கு அடையாளமாக இருக்கிறது அன்றைக்கு சங்கார தூதனுடைய அழிவு. அதிலிருந்து பாதுகாப்பதற்காக இவங்க என்ன பண்ணணுமா? அந்த இரத்தத்தை பூசிக்கொள்ள வேண்டும். அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? இந்த குடும்பம், இந்த வீட்டார் தேவனை விசுவாசிக்கிறவங்க, இவங்க ரட்சிக்கப்பட்டவங்க, இவங்க மீட்கப்பட்டவங்க, அழிவிலிருந்து இவங்க காப்பாற்றப்பட்டவர்கள், தேவனோடு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறவங்க, இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்கிறதுக்கு அடையாளம். அது மாத்திரமல்ல, அவங்க அன்னைக்கு என்ன பண்ணணுமா? அந்த ஆட்டை, பஸ்கா ஆட்டை அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? 8வது வசனத்தில் பாருங்க. அன்று ராத்திரியிலே அதன் மாம்சத்தை நெருப்பினாலே சுட்டு புளிப்பில்லாத அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் அதை புசிக்க கடவர்கள். பச்சையாகவும் தண்ணீரில் அவிக்கப்பட்டதாகவும் அல்ல, அதன் தலையையும் அதன் தொடைகளையும் அதற்குள்ள யாவையும் ஏகமாக நெருப்பினாலே சுட்டதாய் அதை புசிப்பீர்களாக. அந்த ஆட்டை என்ன பண்ணணும்? அவங்க நெருப்பினாலே சுட்டு அதை சாப்பிடணும். அது கூட கசப்பான கீரையை சேர்த்து சாப்பிடணும், புளிப்பில்லாத அப்பத்தை சேர்த்து சாப்பிட வேண்டும். பச்சையாக எடுத்து சாப்பிடக்கூடாது. வெந்தது வேகாந்தமாக அவிச்சு அதை தண்ணியில் போட்டு அவிச்சுலாம் அதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தேவன் சொல்ல, அவர்கள் அன்று இரவு பாருங்க, அந்த தேசம் முழுவதும் நியாய தீர்ப்பு நடந்து கொண்டிருக்கிறது. 2 நியாய தீர்ப்பு நடந்து கொண்டிருக்கிறது. ஒன்று, இந்த எகிப்து தேசம் முழுவதும் தலைச்சின் வீட்டில் எல்லாம் பிள்ளைகளை தேவன் அந்த சங்கார தூதன் அடித்து கொண்டிருக்கிறார். மரணம் இல்லாத ஒரு வீடு கூட இல்லை. இன்னொரு நியாய தீர்ப்பு நடந்து கொண்டிருக்கிறது, தண்டனை தீர்ப்பு நடந்து கொண்டிருக்கிறது. அது எங்க? ரத்தம் பூசப்பட்ட வீட்டிற்குள்ளார இந்த குடும்பத்தில் நடந்து கொண்டிருக்கிறது அந்த தண்டனை தீர்ப்பு, நியாய தீர்ப்பு. ஆனால் அது அவங்க மேலே வரல, அவங்களுக்காக மரித்த அந்த ஆட்டுக்குட்டி மேலே நடந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. 2 தண்டனை தீர்ப்பு நடந்து கொண்டிருக்கிறது பாருங்க. வெளியிலேயே நடந்து கொண்டிருக்கிறது, உள்ளாரையே நடக்கிறது. ஆனால் இவங்க மேலே வரக்கூடிய இந்த ஆக்கினை தீர்ப்பு, தண்டனை தீர்ப்பை அந்த ஆட்டுக்குட்டி சுமந்து கொண்டது. அதை தான் நெருப்பில் அதை சுட்டு கொண்டிருக்கிறார்கள். நெருப்பு என்கிறது தேவனுடைய தண்டனை தீர்ப்புக்கு அடையாளமாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்கள் அன்றைக்கு சாப்பிட்டு விட்டு அன்னைக்கு ராத்திரியோடு ராத்திரி அதிகாலையில் அந்த வீட்டை விட்டு புறப்பட்டாங்க பாருங்க. அவங்களுக்குள்ள இருந்த எலும்பு வலி,
கழுத்து வலி, முதுகு வலி, பலவீனம், வயசாட்சி, குனிய முடியல, நிமிர முடியல, கண்ணு தெரியல, காது கேட்கல இல்லையா, எல்லா வலிகளும் நீங்கி அவர்களில் ஒருவனும் பலவீனப்பட்டவன் இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு ஒவ்வொருவரையும் அது பலப்படுத்தி விட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அங்க அப்போஸ்தலர் பவுல் அங்க சொல்றாரு, 30 லட்சம் ஜனங்க ஒரே நாள் இரவு அவங்க இந்த பஸ்காவை புசித்து அங்கிருந்து புறப்பட்டார்களே. இன்றைக்கு தேவன் தம்முடைய ஜனங்கள் உலகத்தோடு கூட அவங்க நியாய தீர்ப்பு அடைந்து விடக்கூடாது, உலகத்தோடு கூட அவங்க தண்டிக்கப்பட்டு விடக்கூடாது, எந்த விதத்தில் வியாதியினால் அவங்க பலவீனப்பட்டு போய்விடக்கூடாது என்கிறதற்காகவே தேவன் திருவிருந்தை நமக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த திருவிருந்தில் நம்ம பங்கு பெறுகிற பொழுதெல்லாம் தேவன் நமக்கு தெய்வீக ஆரோக்கியத்தை அவர் கட்டளையிடுகிறார். ஆமென். சரி, இப்போ அதை எப்படி சாப்பிடணும்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாரு தேவன் இல்லையா. இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் ரத்தம் சிந்தி நமக்கு உண்டாக்கி இருக்கக்கூடிய ரட்சிப்பு, பாவ மன்னிப்பையும் தெய்வீக சுகத்தையும் அது நமக்கு அடையாளமாக காண்பிக்கிறது. திருவிருந்தில் நீங்கள் வரும்பொழுது அப்பத்தை எடுத்து நம்ம சாப்பிடுகிறோம் இல்லையா. அப்பத்தை எடுத்து எப்படி சாப்பிடுகிறோம்? அப்பத்தை எடுத்து இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய சரீரம். ஆமென். யோவான் 6வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. அப்படிதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு பாருங்க. ரொம்ப அற்புதமான ஒரு வசனம். இது தெரியாம நம்ம அதில் பங்கு பெற்றுவிடக்கூடாது. ஒவ்வொரு முறையும் இதை சொல்லி சொல்லி நாம் அதில் பங்கு பெற வேண்டும் என்பதாக தேவன் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். 6வது அதிகாரத்தில் திருப்பிக் கொள்ளுங்க. 51வது வசனம் ஆண்டவர் சொல்றாரு, நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய சரீரம், ஆண்டவரே உம்முடைய சரீரம் எனக்காக நொறுக்கப்பட்டது, எனக்காக அடிக்கப்பட்டது, என்னுடைய வியாதிகள் பலவீனங்கள் எல்லாவற்றையும் நீர் அதில் சுமந்து கொண்டீர். ஆமென். என்னுடைய வியாதிகள் பலவீனங்களை சுமந்து கொண்டு அதனுடைய தண்டனையாகத்தான் நீர் அவ்வளவு தழும்புகளையும் நீர் ஏற்றுக்கொண்டீர். உம்முடைய தழும்புகளாலே நான் சுகமானேன், உம்முடைய தழும்புகளாலே நான் சுகமானேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை அறிக்கை செய்து விசுவாசத்தோடு அதை நம்ம உட்கொள்ளும் பொழுது இதுதான் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று சொல்லி நிதானித்து அதை சாப்பிடுகிறது. அல்லேலூயா. அதை பச்சையாக சாப்பிடக்கூடாது, அதை அவித்து சாப்பிடக்கூடாது. என்ன சொன்னால் என்ன அர்த்தம்? அது குறித்து ஒன்றுமே தெரியாமல் அப்படியே கையில் எடுத்து என்னமோ சடங்காக சம்பிரதாயமாக அப்படி சாப்பிடக்கூடாது. நிறைய பேர் அந்த ஒரு பயபக்தியோடு எடுத்து சாப்பிடுவாங்க. ரொம்ப நல்லது, ரொம்ப அவசியம் அது பயபக்தியோடு. ஏன்னாக்கா அது கர்த்தருடைய சரீரம், இயேசு கிறிஸ்துடைய ரத்தம். ஆனால் அதே சமயத்தில் கர்த்தருடைய சரீரம் இன்னதுன்னு சொல்லி நிதானித்து அதில் நம்ம பங்கு பெறும்படிக்காக. அல்லேலூயா. அன்றைக்கு அந்த ஆட்டுக்குட்டி நெருப்பில் சுடப்பட்டது பாருங்க. அந்த மாதிரி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சரீரத்தில் தேவனுடைய அந்த ஆக்கினையை அவர் சுமந்தார், நம்முடைய பலவீனங்களை சுமந்தார், என்னுடைய வியாதிகளை அவர் சுமந்தார் இல்லையா. பிலாத்துடைய அரண்மனையில் கொண்டு போன பொழுது அந்த சரீரத்தில் பல விதத்தில் அவர் அனுபவித்திருக்கிறார் வேதனைகளை. ஆனால் பிலாத்துடைய அரண்மனைக்கு கொண்டு போன பொழுது சிலுவையில் அறையும்படிக்காக அவன் ஒப்பு கொடுக்குறான் பாருங்க. மார்க் 15வது அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பாருங்க. அங்கே போர் சேவகர்கள் எல்லாருமே ஒன்றா கூடி வந்துட்டாங்களாம். ஆராய்ச்சியாளர் சொல்லுகிறாங்க, அவனுடைய அரண்மனையில் கிட்டத்தட்ட 600 போர் வீரர்கள் ஒரு நாளைக்கு அந்த டூரில் அப்படியே 600 பேர் காலையிலையும் சாயந்தரத்துலையும் மாற்றி மாற்றி அவங்க அந்த காவல் காத்து கொண்டு இருப்பாங்களாம். அத்தனை போர் வீரர்களும் அவரை கொட்டுகிறாங்க, கன்னத்தில் அடிக்கிறாங்க, துப்புகிறார்கள் இல்லையா. பிற்பாடு சாட்டையினால் அடிக்கிறாங்க, முள்முடியை பின்னி அவருடைய தலையின் மேலே வைத்து கோலினால் அடித்து அந்த முள் அந்த சரீரத்தில் தலையில் இறங்கும்படிக்காக செய்து அவருடைய தாடைகளை பீக்கிறார்கள், அடிக்கிறார்கள். வேத வசனம் சொல்லுகிறது, அவருடைய முதுகை பார்க்கும் பொழுது உழுத நிலம் மாதிரி ஆகிவிட்டதாம். உழுத நிலத்தை எத்தனை பேர் பார்த்துருக்கிறீங்க? இங்கேயே இருக்கிறது இல்லையா, அப்படி வார் இருக்கிறது இல்லையா. அப்போ இயேசு கிறிஸ்துடைய சரீரத்தில் அடிக்காத இடமே என்று சொல்லிட்டே இல்லை. அந்த அளவுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டிருக்கிறார். அதான் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தில் அந்த பஸ்காவை சாப்பிட சொல்லும் பொழுது தலையிலிருந்து தொடக்கால் எல்லாத்தையும் நீ சாப்பிடு, ஒன்றுத்தையும் நீ விட்டு வைக்காத அப்படின்னு சொல்லிட்டு தேவன் அங்கே சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அந்த மாம்சத்தை ஆட்டினுடைய இறைச்சி அவர்கள் சாப்பிட்ட பொழுது அந்த இறைச்சி அவருடைய மாம்சத்தோடு மாம்சமாக ஆகிவிட்டது, அவருடைய ரத்தத்தோடு ரத்தமாக அது கலந்து விட்டது, அவனுடைய எலும்புகளோடு எலும்பாக அது கலந்து விட்டது. ஆமேன். அந்த பலத்தினால தான் அவங்க அங்கிருந்து புறப்பட்டு வந்தார்கள். ஹல்லேலூயா.
அப்போ 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பஸ்கா ஆட்டுக்குட்டியாக அடிக்கப்பட்டிருக்கிறார். 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 7வது வசனத்தில் இப்படியாக வருகிறது, நம்முடைய பஸ்காவாகிய இயேசு கிறிஸ்து நமக்காக அடிக்கப்பட்டிருக்கிறாரே. ஆமென். அப்ப அந்த சரீரத்தை, அப்பத்தை எடுத்து நம்ம சாப்பிடும்பொழுது அதை நிதானித்து நீங்கள் சாப்பிட வேண்டும். அல்லேலூயா. இது என் இயேசு கிறிஸ்துடைய சரீரம், எனக்காக உடைக்கப்பட்டது, எனக்காக நொறுக்கப்பட்டது, எனக்காக கிழிக்கப்பட்டது. அவ்வளவு பாடுகளை அவர் அனுபவித்தார். பழைய ஏற்பாட்டில் அந்த பலிகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? ஆடுகள் பலியிடப்படுகிறது, காளைகள் பலியிடப்படுகிறது. அது எல்லாமே நமக்கு தெரியும். கல்வாரி சிலுவையை காண்பிக்கிறது. இயேசு கிறிஸ்துடைய சிலுவை மரணத்துக்கு அடையாளமாகத்தான் அந்த ஆடுகள் எல்லாம் அடிக்கப்பட்டு இருக்கிறது. ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம். என்ன வித்தியாசம் சொன்னால், அந்த ஆடுகள் எப்படி கொல்லப்படும்? அது கழுத்தை வெட்டிட்டு அதை பலி கொடுப்பாங்க, அந்த இரத்தத்தை பலி கொடுப்பார்கள். அல்லது அந்த ஆட்டை பலி கொடுத்த பிறகு அதை நெருப்பில் எரிப்பார்கள். ஆனால் உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்த்த நம்முடைய பஸ்காவாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிப்பதற்கு முன்பாக அவ்வளவு சித்திரவதைகளை அவர் அனுபவித்தார். பழைய ஏற்பாட்டில் அந்த ஆடு அவ்வளவு சித்திரவதை அனுபவிக்கலை. கழுத்தை வெட்டிடுவாங்க, ஒன்று நெருப்பில் எரிப்பாங்க, அப்படி பலியாக செலுத்துவாங்க. ஆனால் இந்த ஆட்டுக்குட்டி அது மரிப்பதற்கு முன்பாக அவ்வளவு பாடுகளை, அவ்வளவு அவமானங்களை, அவ்வளவு துக்கங்களை, நொறுக்கப்பட்டார், உடைக்கப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் தெரியுமா? ஒரே காரணம், நீங்களும் நானும் அப்படி தழும்புகளாலே குணமாக வேண்டும் என்பதற்காக. ஹல்லேலூயா. அப்ப இன்றைக்கு அதில் பங்கு பெறும் பொழுது அதன் அப்படியாக ஒரு அர்த்தமுள்ள விதத்தில் நிதானித்து நான் பங்கு பெறுகிறேன். அவருடைய ரத்தத்திற்கு அடையாளமாக திராட்சை ரசத்தை எடுத்து நான் பங்கு பெறும் பொழுது அது என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பங்கு பெற்றுவிடக்கூடாது. மாறாக இது என்னுடைய பாவ மன்னிப்பு உண்டாகும்படிக்காக சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துடைய ரத்தம். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அப்போ ஒரு மனம் திரும்புதலோடு, கர்த்தருக்குள்ளாக ஒரு மனம் திரும்புதலோடு தீர்மானம் எடுத்தவர்களாக, கர்த்தாவே இந்த பாவத்திலிருந்து எனக்கு மன்னிப்பை தாரும், எனக்கு விடுதலையை தாரும், உம்முடைய கிருபையை தாரும் என்று சொல்லி அவரோடு ஒப்புரவு ஆகுகிறவர்களாக அந்த பாவத்தை அறிக்கை செய்துட்டு அந்த திராட்சரசத்தை பருகி விட்டு நீங்கள் என்ன சொல்லணும்? இயேசு கிறிஸ்து ரத்தம் என்னுடைய சகல பாவங்களையும் கழுவி விட்டது. இனி பாவத்துக்கு என்னுடைய சரீரத்தில் இடம் கிடையாது. பாவத்துக்கு என்னுடைய சரீரத்தில் ஆளுகை கிடையாது. பாவத்திற்கு என்னுடைய சரீரத்தில் அந்த இடம் கிடையாது. அல்லேலூயா. அப்போ என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் பொழுது அந்த பாவத்துக்கு என் மேலே எப்படி ஆளுகை இல்லாமல் போய்விடுகிறதோ, என்னுடைய சரீரத்தின் மேலே அந்த பாவத்திற்கு எப்படி உரிமை அதிகாரம் இல்லாமல் போய்விடுகிறதோ, அந்த பாவத்திற்கு என்னுடைய இரத்தத்தில், என்னுடைய ஆவியில் எப்படி இடம் இல்லாமல் போய்விடுகிறதோ, அதே போல திருவிருந்தில் பங்கு பெறும் பொழுது அவருடைய அப்பத்தை நம்ம சாப்பிடும் பொழுது அந்த வினாடியிலிருந்து நீங்கள் அறிக்கை செய்வீங்க, என்னுடைய சரீரத்துக்கு இந்த வியாதிக்கு இடம் கிடையாது. என்னுடைய சரீரத்தில் இந்த வியாதிக்கு இடம் கிடையாது. இந்த வியாதிக்கு என் சரீரத்தின் மேலே அதிகாரம் கிடையாது. இந்த வியாதிக்கு என்னுடைய சரீரத்தின் மேலே உரிமை கிடையாது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளாலே நான் குணமானேன். அப்போ நீங்கள் கேட்பீங்க, என்ன பாஸ்டர், ஒரு சின்னண்டு ஒரு அப்பத்துண்டு தானே, இவ்வளோ பெருசு தானே, அதை சாப்பிட்றதுக்கே நீங்கள் இவ்வளோ காரியங்கள் நடக்குன்னு சொல்லி சொல்கிறீங்க, வியாதி சுகமாகும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க அப்படி சொல்லிட்டு இல்லையா? ஆனால் தேவன் மனுஷனுடைய வாழ்க்கையில் பாவம் எப்படி நுழைந்தது? மனுஷனுடைய வாழ்க்கையில் வியாதி எப்படி நுழைந்தது? இல்லையா? ஒரே ஒரு கனியை சாப்பிட்டதுனால தான். என்ன செஞ்சுட்டான் ஆதாமு? ஏவல் என்ன செஞ்சுட்டாங்க? சாப்பிட்டதுனால தான் பாவம் வந்தது, சாப்பிட்டதுனால தான் வியாதி வந்தது. அதே சாப்பிடுகிறதன் மூலியமாக தான் தேவன் என்ன சொல்றாரு? உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும், உன்னுடைய வியாதிகள் நீங்கி நீ சுகமாவாய். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் அந்த சின்ன காரியத்தை கொண்டுதான், சின்ன அப்பம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைத்து விட முடியாது. மத்தேயு 15வது அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த கானானிய ஸ்திரீ தேடிக்கொண்டு வரக்கூடிய அந்த சம்பவம் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. மத்தேயு 15வது அதிகாரத்தில் 22லிருந்து 28 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த வசனங்களை வாசித்து பாருங்க. அதில் அந்த கானானிய ஸ்திரீ ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரன், எனக்கு மனம் இறங்கும், என்னுடைய மகள் அசுத்த ஆவியினாலே பிடிக்கப்பட்டு அவள் வேதனை பட்டு கொண்டிருக்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு கூவுகிறாள். ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அவர் பாட்டு நடையை கட்டி கொண்டு இருக்கிறார், காதில் வாங்காதவர் மாதிரி போய் கொண்டிருக்கிறார். சீடர்கள்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க, ஆண்டவர் ஏதாவது செஞ்சு அவளை அனுப்பி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் இஸ்ரவேல் ஜனங்களுக்காகத்தான் வந்தேன், மற்றபடி அல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணு விடாமுயற்சியோடு ஓடி ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து அவரை பணிந்து கொள்கிறாள். ஆண்டவர் சொல்கிறாரு,
பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடக்கூடாது. நாய்க்கல்ல, நாய்க்குட்டிகளுக்கு போடக்கூடாது. அப்போ அந்த பெண்ணு சொல்லுகிறார் பாருங்க, ஆமா ஆண்டவரே. அதை வாசிங்க. மத்திய 15வது அதிகாரத்தில், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையில் இருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றால். மேஜையிலிருந்து என்ன விழும்? நீங்கள் மேஜையில் உட்காந்து சாப்பிட்றீங்க இல்லையா, என்ன பண்ணுவீங்க? பெரிய ஒரு தொடையை எடுத்து கீழே போட்டுருவீங்க இல்லையா? இல்லையா? ஒரு சிக்கன் அந்த பீஸை அப்படியே எடுத்து கீழே போட்டுருவீங்க? இல்லை, சாப்பிடும்போது கை தவிர 3 நாள் சோறு கீழே விழும், ஏதோ துண்டு கறி ஏதாவது கீழே விழும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பெண் என்ன சொல்கிறா? அது போதும். ஆமேன். சின்ன துணிக்க டேபிள்லேருந்து கீழே விழுமே, அது போதும், என்னுடைய மகளை அது சுகமாக்கி விடும். அல்லேலூயா. அப்போ ஒரு சின்ன துணிக்கை ஒரு மகளை அசுத்த ஆவியிலிருந்து விடுதலை கொடுத்து அவளை ஆரோக்கியம் அடைய செய்யும் என்று சொல்லி சொன்னா, டேபிளில் உட்காந்து மேஜையில் உட்காந்து சாப்பிடுகிற பிள்ளைகளுக்கு எப்படி? மேஜையில் உட்காந்து சாப்பிடுகிற பிள்ளைகள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய சரீரத்தை நீங்கள் நிதானித்து நம்ம சாப்பிடும் பொழுது அந்த தெய்வீக ஆரோக்கியத்தை தேவன் நம்முடைய சரீரத்தில் கொண்டு வந்து விடுகிறார். அதுதான் பவுல் அந்த கொரிந்து சபைக்கு சொல்கிறார். இது நிமித்தம் தான். எது நிமித்தம்? நீங்கள் கர்த்தருடைய சரீரத்தை இன்னதென்று சொல்லி நிதானித்து நீங்கள் சாப்பிடாமல் இருக்கிறபடினால தான் உங்களில் பலவீனரும் வியாதியஸ்தர்களும் அநேக காலத்துக்கு முன்னே மறிக்கிறவர்களாக இருக்கிறீங்க. அப்போ நம்ம நிதானித்து அதனை சாப்பிடுவோம்னு சொன்னால் எப்படி இருக்கும்? பலவீனங்கள் நீங்கிவிடும், வியாதிகள் நீங்கிவிடும். உங்களுக்கு தீர்க்காயுசை தேவன் கட்டளையிடுகிறார். நீடித்த நாட்களால் உங்களை அவரை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உங்களுடைய வயதை திரும்ப வாழ வயது போல ஆக்குகிறார். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க. நீங்க உலகத்தோடு நியாயம் தீர்க்கப்பட மாட்டீங்க. நியாய தீர்ப்பு எகிப்துக்கு தான் நடந்தது. ரத்தம் பூசப்பட்ட வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இருந்தவங்க ஆட்டுடைய இறைச்சியை சாப்பிட்டு கொண்டு பலனடைந்து கொண்டு இருந்தாங்க. வலிகள் எல்லாம் நீங்க கொண்டு இருந்தது, அந்த சோர்வுகள் எல்லாம் நீங்க கொண்டு இருந்தது. வயதுனால தள்ளாடி கொண்டிருந்தவங்க எல்லாம் ஸ்ட்ராங் ஆகி கொண்டு இருக்கிறாங்க. அன்று இரவு மோசே ஜூட்டுனவனே எல்லாரும் வீட்டை விட்டு புறப்பட்டாங்க. அவங்க கோத்திரத்தில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை. கரங்களை தட்டி பலமாக கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்தலாம். அப்போ ஒவ்வொரு முறையும் திருவிருந்தில் நம்ம பங்கு பெறும் பொழுது இந்த தெய்வீக சுகத்தை தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு, இதுதான் மேஜையில் சாப்பிடுகிற அப்பம். ஆமேன். இதுதான் பிள்ளைகளுடைய அப்பம். இதுதான் பிள்ளைகளுடைய அப்பம். இதை சாப்பிடுகிற பொழுதெல்லாம் அங்கே தெய்வீக ஆரோக்கியம் நம்முடைய சரீரத்தில் இறங்கி வருகிறது. ரெண்டாவதாக ஆண்டவர் நமக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிற ரொம்ப அற்புதமான ஒரு காரியம், நீதிமொழிகள் 4வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 22-24 வசனம். இன்றைக்கு ஏன் இதை பார்க்கிறோன்னு சொன்னாக்கா, விசுவாசிகளுக்கு இது ஒரு பொதுக்கூட்டத்தில் பப்ளிக்காக இல்லையா, அந்த சுவிசேஷகர் வந்து பிரசங்கம் பண்ணும்பொழுது அற்புத சுகங்கள் நடக்கிறது, அது வேற. இது ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ளாக வந்திருக்கிற பிள்ளைகள், இது நீங்கள் எப்பொழுது வேண்டாலும் இந்த அற்புத சுகத்தை பெற்றுக்கொள்ளலாம். ஆமீன். எப்பொழுது வேண்டாலும் அந்த வலியிலிருந்து வியாதியிலிருந்து நீங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். வாசிக்கலாம். நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 22-24 வரைக்கும் உள்ள வசனங்கள். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். எவைகளை கண்டுபிடிக்கிறவங்களுக்கு? தேவனுடைய வார்த்தையை கிரமமாக வாசிக்கிறவங்க, அதில் வாசித்து தேவன் சரீர ஆரோக்கியத்திற்காக எனக்காக என்ன வாக்கு பண்ணியிருக்கிறார், சரீர ஆரோக்கியத்தை குறித்து தேவன் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த வசனங்களை கண்டுபிடித்து அதை காத்துக்கொள்ளுகிறவங்க, அதை அறிக்கை செய்கிறவங்க, இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கை செய்கிறவங்க, அதுதாங்க சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாக இருக்கிறது. எது ஆரோக்கியமாக இருக்கிறது? தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வாக்கு தத்தங்கள் என்னுடைய உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாக இருக்கிறது. அதை சொல்லிவிட்டு தான் அவர் சொல்றாரு, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அது நின்று ஜீவ ஊற்று புறப்படும். இப்போ உங்களுடைய சரீரத்துக்கு தேவையான ஆரோக்கியம் எங்கிருந்து புறப்பட போகிறது? ஜீவ ஊற்று எங்க இருக்கிறது? இருதயத்தில் இருக்கிறது. அங்கிருந்து தான் ஊற்று புறப்படுகிறது. உங்களுடைய இருதயத்திலிருந்து தான் ஊற்று புறப்படுகிறது. அதில் பல ஊற்று இருக்கிறது. பொருளாதாரத்துக்கு ஒரு ஊற்று, சமாதானத்துக்கு ஒரு ஊற்று, ஆரோக்கியத்துக்கு ஒரு ஊற்று, வெற்றிக்கு ஒரு ஊற்று இல்லையா, ஜெப வாழ்க்கைக்கு ஒரு ஊற்று, எல்லாம் உள்ள இருந்து தான் புறப்படுகிறது. இப்போ சரீர ஆரோக்கியம் இப்போ எங்கிருந்து புறப்பட போகிறது? என்னுடைய இருதயத்திலிருந்து தான் புறப்பட போகிறது. அதனால தான் அவர் சொல்றாரு, எல்லா காவலோடும் உன்னுடைய இருதயத்தை நீ
காத்துக்கொள். அவிசுவாசத்துக்கு இடம் கொடுத்துறாத, அவன் நம்பிக்கைக்கு இடம் கொடுத்துறாத, நான் பல நாள் ஜெபித்தா அப்படியே தான் இருக்கிறதுன்னு நீ சொல்லிடாத. எப்படி காத்துக்கொள்கிறது? தேவனுடைய வார்த்தையினால, வசனத்தினால தான் உன்னுடைய இருதயத்தை நீ காத்துக்கொள்ள முடியும். அங்கிருந்து தான் ஜீவ ஊற்று புறப்படுகிறது உன்னுடைய சரீர ஆரோக்கியத்திற்கு சொல்லிட்டு அவர் சொல்றாரு, வாயின் தாறுமாறுகளை உன்னை விற்று அகற்று. என்ன வாய் தாறுமாறா என்ன பேசிடும்? பலதை பேசுது. சரீர ஆரோக்கியத்துக்கு விரோதமாக என்ன பேசி விடுகிறது இல்லையா? இந்த வியாதி எனக்கு இப்படியே தான் இருக்கும், இது என்ன தான் பண்ணாலும் இது வந்து சுகமாட்டுங்கிறது, இந்த வியாதினாலே நான் செத்து போவோம் பொழுது, நான் செத்தா நல்லா இருக்கும் இல்லையா? இப்படிலாம் வாயின் தாறுமாறுகளுக்கு நீ விலக்கி விட்டு நீ என்ன பண்ணு? உன்னுடைய இருதயத்தை எல்லா காவலோட நீ காத்துக்கொள் என்பதாக. ஆமீன். நீதிமொழிகள் 18:21 சொல்லுகிறது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். யாரெல்லாம் சரீர ஆரோக்கியத்துக்கு பிரியப்படுகிறீங்க? அப்ப எங்கிருந்து தான் அது புறப்பட போகிறது? ஆமா, இப்படி சொல்லக்கூடிய இந்த 4 காரியங்களை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, உங்ககிட்ட இருந்து 2 காரியத்தை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். ஒன்று உங்களுடைய இருதயம், ஒன்று உங்களுடைய வாய். ஆமீன். ஒருத்தவங்க வந்து வாயாலேயே சாப்பிட்டு கெட்டு போன ஆதாமுடைய ஏவாளும், தேவன் அதே வாயை வச்சு தான் என்ன சொல்றாரு? உன்னை நான் சுகமாக்க போகிறேன். அல்லேலூயா. உன்னுடைய இருதயத்தையும் உன்னுடைய வாயினாலையும் உன்னுடைய அற்புத சுகத்தை நீ பெற்றுக்கொள்வ. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். ஆமீன். அப்படி புசிக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க? நான் பலவீனனா இருக்கிறேன், வலி இருக்கிறது, ஆனாலும் நான் பலவான் என்று சொல்லி அவர்கள் சொல்லுவார்கள். எத்தனை பேர் அதை சொல்ல முடியும்? நான் பலமாயிருக்கிறேன், நான் பலவீனன் கிடையாது, நான் நோயாளி கிடையாது, நான் சோர்ந்து போகிறவன் கிடையாது, நான் பலவான். அல்லேலூயா. எனக்குள்ளாக தேவனுடைய பலன் இருக்கிறது. மார்க் 5வது அதிகாரத்தில் 25 34 வரை உள்ள வசனங்களை வாசித்து பார்க்கும்பொழுது 12 வருஷமாக பெரும்பாடுள்ள ஸ்திரீயை குறித்து அங்கே நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? பெரும்பாடுள்ள ஸ்திரீ, இரத்தப்போக்கு வியாதியில் அந்த ஸ்திரீ, அவள் மருத்துவத்திற்கு பல பணத்தை எல்லாம் செலவு பண்ணுறா. இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த அமெரிக்கா, ஜெர்மனி, பிரான்ஸ் தேசங்கள்லாம் பார்த்தோம் இல்லையா? அந்த மாதிரி பணத்தை அவ்வளோத்தரும் செலவு பண்ணி கொஞ்சம் கூட அவளுக்கு சுகமாகவில்லை. வியாதி இன்னும் கொஞ்சம் மோசமாகத்தான் ஆகி கொண்டு இருக்கிறது. இப்போ இந்த சூழ்நிலையில் இயேசு கிறிஸ்துவை குறித்து அவள் கேள்விப்படுகிறாள். ஆமேன். எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கிறீங்க இயேசுவை பற்றி? அப்போ உங்களுக்கு தான் தேவன் சொல்கிறாரு. ஏன்னா இதெல்லாம் நமக்கு பொக்கிஷமாக தேவன் நமக்கு கொடுத்து வைத்திருக்கிறார். இது நம்ம அந்தந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணுகிறது கிடையாது, அதை பயன்படுத்தாமல் இருதயத்தை அந்த காவலால் காத்துக்கொள்ளாமல் என்ன பண்ணிக்கிறோம், ஜீவ ஊற்று அதிலிருந்து புறப்படாதபடிக்கு அது தடையாகி விடுகிறது இல்லையா? ஆனால் அந்த பெண்ணு இயேசு கிறிஸ்துவை குறித்து அவள் கேள்விப்பட்டு 27வது வசனத்தில் பாருங்க, இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களையாகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு மத்தேயு புஸ்தகத்தில் திருப்ப வேண்டாம் 9:21 வாசிக்கும் போது தன்னுடைய இருதயத்தில் தன்னுடைய மனதில் அவள் யோசித்து நினைத்து அப்படின்னு சொல்லிட்டு அது மூல பாஷையில் பார்க்கும்பொழுது அது செய்து கொண்டே இருந்தால், தொடர்ச்சியான விதத்தில் அவள் செய்து கொண்டே இருந்தாள். அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் சுகமாகிடுவேன், அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் சுகமாகிடுவேன் என்று சொல்லி அந்த விசுவாசத்தை அறிக்கை செய்து கொண்டே அவள் வந்து அந்த கும்பலில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவள் தொட்டு விட்டாள். அல்லேலூயா. ஆண்டவருக்குள்ளே இருந்த அந்த வல்லமை புறப்பட்டது என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. இப்போ அவளுடைய அந்த இரத்தப்போக்கு அந்த வினாடியே நின்று போய்விட்டது. அதனோடு அவள் போய்விடவில்லை. ஏன்? 2 ஆசீர்வாதத்தை தேவன் சேர்த்து கொடுக்கிறார். நல்லா கவனிங்க. பாவங்கள் மன்னிக்கப்பட்டாக்கா வியாதியும் அங்கே சுகமாகிறது, வியாதி சுகமாகிறதுன்னு சொன்னால் அங்கே பாவங்களும் மன்னிக்கப்படுகிறது. இந்த பெரும்பாடுள்ள அந்த ஸ்திரீ சுகத்தை பெற்றுக்கொண்டு போய்விடலான்னு சொல்லி பார்த்தா ஆண்டவர் சொன்னார், இல்லை, எனக்குள்ளே இருந்து வல்லமை புறப்பட்டது, யார் என்னை தொட்டதுன்னு சொல்லி கேட்க அவள் முன்னாடி வந்து உண்மையெல்லாம் சொல்லிட்டாளாம். அல்லேலூயா. எதற்காக அவளுடைய இருதயத்தில் இருந்தெல்லாம் சொல்ல சொன்னார்? காரணம், அவளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த குற்றப்பழி உணர்வுகள், அவளுக்குள்ளே அந்த நிம்மதி இல்லை, அவருக்குள்ளே அந்த சமாதானத்தை இழந்து இருந்தா ஆண்டவர் சொல்லாரு அந்த மகளை பார்த்து 34வது வசனத்தில் அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. ஆமேன். அல்லேலூயா. மத்தேயு 15 பார்த்தோம், அந்த கூரையை பீத்து கொண்டு வந்த அந்த மனுஷனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு உன்னுடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடன்னு சொல்லி சொன்னார். பாவத்தை முதல்ல மன்னிக்கிறாரு, வியாதி சுகமாகுது.
இந்த பெண்ணுக்கு வியாதி முதல்ல சுகமாகிறது, அவருடைய பாவங்களும் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கே அவர் சொல்லுகிறார். அவள் என்ன செய்தா? அந்த வசனத்தை அறிக்கை செய்தாள். போன வருஷத்தில் பிப்ரவரி மாதம் நான் கரெக்டாக எடுத்து பார்த்தேன் பாருங்கள், இன்றைக்கி கூட எந்த தேதியில் நம்ம அதை செய்தோன்னு சொல்லிட்டு சபையில் ஆராதனையில் தேவன் வெளிப்படுத்தி வாக்குத்தத்தங்கள் 100 வாக்குத்தத்தங்களை எடுத்து அதை சபையில் போதித்து அதை அறிக்கை செய்யும்படிக்காக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் அதை பயன்படுத்துகிறீங்க? அது ஒவ்வொரு முறையும் எனக்குள்ள ஒரு சோர்வு, ஒரு பலவீனம், ஒரு வியாதி வந்துவிடும் பொழுது கூட அதை திரும்ப அதை அறிக்கை செய்கிறேன். என்னால் அறிக்கை செய்ய முடியாத அளவுக்கு சில நேரத்தில் ஃபத்திகா டயர்டாக இருந்தாலும் கூட அந்த வீடியோவை எடுத்து போட்டு விட்டுட்டு அப்படியே படுத்துக்கொண்டு அந்த வசனங்களை நான் கேட்டுக்கொண்டு இருப்பேன். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையிலிருந்து புறப்படுகிற அந்த வல்லமை அந்த சரீரத்தில் பாய்ந்து வருகிறது. வசனத்தை அறிக்கை செய்யும்படிக்காக தேவன் சொல்லுகிறார். தாறுமாறுகளுக்கு உன்னுடைய வாயை விலக்கி கொள்ளு அப்படின்னு சொல்லுகிறார். அவ்விசுவாசத்தை நீ பேசிடாத, அவன் நம்பிக்கையை பேசிடாத. இந்த வியாதி இப்படி தான் இருக்கும், இல்லை நேற்று சாப்பாடு ஒழுங்காக கெட்டுப்போன சாப்பாடு சாப்பிட்டுட்டேன் அதனால தான் வயிற்று வலி வந்ததுன்னு சொல்லாத. இல்லையா? நான் தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. நான் ஏதோ தெரியாமல் நான் சாப்பிட்டு இருந்தா கூட சாவுக்கு ஏதுவானதை சாப்பிட்டாலும் அது அவர்களை ஒன்றுமே செய்யாது. அப்போ இந்த வலி என்னுடைய சரீரத்தில் உனக்கு இடம் கிடையாது. ஆமேன். உலகத்தாருக்கு வேற சட்டத்திட்டத்தின்படி அவங்க நடந்து கொண்டிருக்கிறாங்க. நான் இயேசு கிறிஸ்துவினாலே ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணத்தில் நான் இருக்கிறபடினால பாவம் மரணம் என்கிற பிரமாணங்களுக்கு என் மேல அதிகாரம் கிடையாது. அல்லேலூயா. நம்ம வேற விதமான சட்டத்திட்டங்களில் நடந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியினுடைய சட்டத்திட்டங்கள், பரிசுத்த ஆவியினுடைய பிரமாணம், அதில் பாவமும் உங்களை மேற்கொள்ள முடியாது, வியாதி மரணமும் உங்களை மேற்கொள்ள முடியாது. அதற்காகத்தான் கல்வாரி சிலுவையில் அவர் செய்து முடித்ததை திரும்ப நம்ம அறிக்கை செய்கிறோம். ஆமேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகுவதாக. மூன்றாவதாக தம்முடைய பிள்ளைகளுக்காக தேவன் என்ன செய்து வைத்திருக்கிறார்? ரொம்ப அற்புதமான ஒரு வேத பகுதி பாருங்க. 1 கொரிந்தியர் 14:4. இதையெல்லாம் நீங்க எப்பொழுதும் செய்ய முடியும். ஆமேன். முதலாவது நம்ம பார்த்தோம், திருவிருந்தில் அப்படியாக ஒரு அற்புத சுகத்தை தேவன் நமக்காக வைத்திருக்கிறார். இரண்டாவது பார்த்தோம், வசனத்தை வாக்குத்தத்தத்தை இருதயத்தில் விசுவாசித்து திரும்ப அறிக்கை செய்து அந்த வார்த்தையிலிருந்து வல்லமை உங்களுடைய சரீரத்தில் பாய்ந்து வந்து சுகத்தை கொடுத்து விடுகிறது. மூன்றாவதாக தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்காக என்ன ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்? 1 கொரிந்தியர் 14:4 சொல்லப்படுகிறது, அந்நிய பாஷையில பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். இது எப்படி உண்டாகிறது? பரிசுத்த ஆவியானவரால் நம்ம நிறைந்து அந்நிய பாஷையில் நீங்க பேசும்பொழுது அங்க வசனம் சொல்லுகிறது, தனக்கே பக்தி விருத்தி உண்டாக அவன் பேசுகிறானாம். பக்தி விருத்தி என்ற அந்த வார்த்தை எங்க கிரேக்க மொழியில் எப்படி சொல்லப்பட்டிருக்குதுன்னு சொன்னாக்கா, எடிஃபை பண்ணுகிறான், தன்னைத்தானே பழுது பார்த்து கட்டி எழுப்பி கொள்ளுகிறான். இல்லையா? ஒரு கட்டடத்தை என்ன பண்றாங்க? பழுது பார்த்து அதை கட்டி எழுப்புகிறார்கள். இல்லையா? அதே போல அந்நிய பாஷையில நீங்களும் நானும் பேசி நம்ம தேவனை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், அந்நிய பாஷையில பாடுகிறோம், அந்நிய பாஷையில தேவனுடைய மகத்துவங்களை நம்ம சொல்லுகிறோம், ஜெபிக்கிறோம். என்ன பண்றீங்களோ நீங்க அந்நிய பாஷையில ஜெபிக்கும் பொழுது அநேக ஆசீர்வாதங்கள் உண்டு. ஆனா அதுல முக்கியமான ஆசீர்வாதம் நீங்க என்ன பண்றீங்க? உங்களுடைய சரீரம், ஆமேன், அது நீங்க கட்டியான உங்களுடைய சரீரமும் ஒரு பில்டிங் தான். என்ன பில்டிங் அது? உங்க சரீரம் தேவனுடைய ஆலயம், அதுவும் ஒரு பில்டிங் தான். அப்ப அந்நிய பாஷையில் நீங்க ஜெபிக்க அங்க என்ன உண்டாகுகிறது? அங்க பழுது பார்க்கப்பட்டு அந்த சரீரம் கட்டி எழுப்பப்படுகிறது. 2 நாளாகமம் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க, 28வது அதிகாரம். 2 நாளாகமம் புஸ்தகம் 28வது அதிகாரம். அங்க ஆகாஸ் என்கிற ஒரு துன்மார்க்க ராஜாவை குறித்து சொல்லப்படுகிறது. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இந்த 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் 1 நாளாகமம் 2 நாளாகமம், இங்க வரக்கூடிய ராஜாக்கள்லாம் யாரு? ஆமா, இங்க வரக்கூடிய ராஜாக்கள்லாம் நீங்களும் நானும் தான். அதுல துன்மார்க்க ராஜாக்கள் நிறைய பேர் வருவாங்க, கர்த்தருக்கு பயந்து செம்மையான வழிகளில் நடக்கிற ராஜாக்கள் வருவாங்க. துன்மார்க்கமாக நடந்தாக்கா அவனுடைய தேசமும் எப்படி ஆகுகிறதுன்னு சொல்லப்பட்டிருக்கும். கர்த்தருக்கு பயந்தவருடைய வழிகளில் நடந்தா அவர்களும் அந்த தேசமும் எப்படி ஆசீர்வாதமாக இருக்கிறதுன்னு சொல்லப்பட்டிருக்கும். அந்த ராஜாக்கள் எல்லாம் நீங்களும் நானும் தான். நீங்க ஒரு ராஜா. அல்லேலூயா. சரி, ஆனா இங்க அந்த 28வது அதிகாரத்தில் ஆகாஸ் என்கிற ஒரு துன்மார்க்க ராஜா, முதல் வசனத்தை பாருங்க. ஆகாஸ் ராஜாவாகிற பொழுது 20 வயதாக இருந்து 16 வருஷம் எருசலேமிலே அரசாண்டான்.
ஆனாலும் அவன் தன் தகப்பனாகிய தாவீதை போல கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை அவன் செய்யல. துன்மார்க்க ராஜா விக்கிரக ஆராதனை மெய்தேவனாகிய கர்த்தரை விட்டு விலகி இல்லையா அந்த பாகால்களை வணங்கி தேவனுடைய ஆலயத்தை தீட்டுப்படுத்தி அப்படியெல்லாம் அவன் செய்து கொண்டு இருக்கிறான். இப்போ அதே அதிகாரத்தில் 24வது வசனத்தை பாருங்க. ஆகாஸ் தேவனுடைய ஆலயத்தின் பனிமுட்டுகளை எல்லாம் சேர்த்து தேவனுடைய ஆலயத்தின் பனிமுட்டுகளை துண்டு துண்டாக்கி கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை பூட்டி போட்டு எருசலேமில் மூலைக்கு மூலை விக்கிரகங்களுக்கான அந்த பலிபீடங்களை அவன் உண்டு பண்ணிட்டானான். என்ன பண்ணிட்டான்? தேவனுடைய ஆலயத்தை அசுத்தப்படுத்தி தேவனுடைய ஆலயத்தை தீட்டும் படுத்திட்டான். அங்கே முக்கியமான ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகள் அவன் என்ன பண்ணிட்டான்? பூட்டி போட்டு விட்டான். சரி, அதுக்கப்புறம் அவனுடைய நாட்கள் முடிந்த பிறகு அடுத்த அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 29வது அதிகாரத்தில் அவனுடைய மகன் எசேக்கியா ராஜாவாக ஆகுகிறான். யாருடைய மகன்? ஆகாசுடைய மகன் எசேக்கியா அவன் ராஜாவாக ஆகி அவன் செய்த முதல் வேலையை பாருங்க. 2வது வசனத்தில் அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். அவன் தன் ராஜ்யபாரத்தின் 1ஆம் வருஷம் 1ஆம் மாதத்தில் கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்தான். அப்பா என்ன பண்ணாரு? கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை பூட்டி போட்டாரு. மகன் என்ன பண்ணான்? கர்த்தருடைய ஆலயத்தை திறந்து அவைகளை பழுது பார்த்தான். ஆமென். பழுது பார்த்துட்டு அங்கே இருக்கக்கூடிய லேவியர்கிட்டலாம் அவன் சொல்றான். 16வது வசனத்தை பாருங்க. ஆசாரியர்கள் கர்த்தருடைய ஆலயத்தை சுத்திகரிக்கும்படிக்கு உட்பிரவேசித்து கர்த்தருடைய ஆலயத்தில் கண்ட சகல அசுத்தத்தையும் வெளியே கர்த்தருடைய ஆலய பிரகாரத்தில் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது லேவியர் அதை எடுத்து வெளியே கீதரோன் ஆற்றுக்கு கொண்டு போனார்கள். முதல் மாதம் முதல் தேதியில அவர்கள் பரிசுத்தம் பண்ண துவங்கி, அவன் ராஜாவாக ஆன முதல் மாதம் முதல் தேதியிலேயே ஆரம்பிச்சிட்டான் பாருங்க. முதல் மாதம் முதல் தேதியிலே அவர்கள் பரிசுத்தம் பண்ண துவங்கி 8ஆம் தேதியிலே கர்த்தருடைய மண்டபத்திலே பிரவேசித்து கர்த்தருடைய ஆலயத்தை 8 நாளில் பரிசுத்தம் பண்ணி 1ஆம் மாதம் 16ஆம் தேதியிலே அதை முடித்தார்கள். எத்தனை நாள் அதை சுத்திகரித்து இருக்கிறாங்க? 8 நாள் 16 நாள் ஆலயத்தை சுத்திகரித்து பழுது பார்த்து அதை கட்டி எழுப்பியிருக்கிறார்கள். பழுது பார்த்து அதை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார்கள். அல்லேலூயா. சரி, இப்போ இங்கே சொல்லப்பட்டிருக்கிற கர்த்தருடைய ஆலயம் எது? இங்கே சொல்லப்பட்டிருக்கிற கர்த்தருடைய ஆலயம் எது? என்னுடைய சரீரம் தான். ஆமென். 1 கொரிந்தியர் 3:16 சொல்லுகிறது, நீங்களே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி அறியீர்களோ? தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். தேவனுடைய ஆலயத்தை ஒருவன் தீட்டுப்படுத்தினால் தேவன் அவனை தீட்டுப்படுத்துவார். தேவனுடைய ஆலயத்தை ஒருவன் கெடுத்தால் அந்த ஆலயத்தை தேவன் கெடுப்பார். ஆமென். இதுதான் உங்களுடைய ஆலயம், இதுதான் தேவனுடைய ஆலயம். ஆகாஸ் ராஜா என்ன பண்ணிட்டான்? அந்த கதவுகளை எல்லாம் பூட்டி போட்டு விட்டான். எசேக்கியா ராஜா வாயை நல்லா கதவை நல்லா அவன் திறந்து விட்டான். சரி, ஆலயம் உங்களுடைய சரீரம், அதனுடைய வாசல் எது? கதவை பூட்டிட்டான்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அது யாரு? 141வது சங்கீதம் 2வது வசனத்தை பாருங்க. கர்த்தருடைய ஆலயம் உங்களுடைய சரீரம், அதில் வாசல் எது? 2வது வசனம், என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாகவும் என் கையெடுப்பு அந்தி பலியாகவும் இருக்க கடவுது. 3வது வசனத்தை முக்கியமாக கவனிங்க. கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும். ஏன்னா தாறுமாறு பேசிடக்கூடாது, அவிசுவாசத்தை பேசிடக்கூடாது. என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். ஆமேன். உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். அப்போ ஆலயத்தினுடைய வாசல் எது? நம்முடைய வாய் தான் கர்த்தருடைய ஆலயத்தினுடைய வாசல். அதை பூட்டி போட்டுடுவீங்களா, திறந்து வைத்திருப்பீங்களா? ஆகாசராஜ் என்ன பண்ணிட்டான்? அதை பூட்டி போட்டுடவனையும் அதில் அசுத்தங்களை வைத்துட்டான், அங்கே விக்கிரங்களை வைத்துட்டான், அதை எல்லாத்தையும் தீட்டுப்படுத்தி விட்டு தேவனுடைய ஆலயத்தை அவன் பூட்டி போட்டு விட்டான். ஆனால் எசேக்கியா ராஜா முதல் வருஷத்தில் முதல் மாதம் முதல் தேதியிலிருந்து அவன் அந்த கதவுகளை எல்லாம் திறந்தான். ஆசாரியர்கள் உள்ளர போய் அதை எல்லாத்தையும் அங்கே இருக்கக்கூடிய எல்லா அசுத்தங்கள், விக்கிரகங்கள், எல்லா பலவீனங்கள், எல்லா நோய்கள், எல்லா தீட்டுகள், எல்லா பாவ காரியங்கள் எல்லாவற்றையும் அந்த சரீரத்திலிருந்து அந்த ஆலயத்திலிருந்து வெளியிலே கொண்டு ஆலயத்தை அவன் பரிசுத்தப்படுத்தி விட்டான். ஆமேன். அப்போ நீங்கள் ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷையில் நீங்கள் பேசும்பொழுது என்ன பண்ணுகிறீங்க? கர்த்தருடைய ஆலயத்தினுடைய வாசலை திறந்து விடுகிறீர்கள். ஆமேன். உன் வாயை விரிவாய் திற, நான் அதை நிரப்புவேன் என்று சொல்லி தேவன் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா.
அந்நிய பாஷையில் நாம் ஜெபிக்கும் பொழுது என்ன உண்டாகிறது? அந்த சரீரத்தில் இருக்கக்கூடிய எல்லா தேவனுக்கு பிரியமில்லாத தீட்டான காரியங்கள் வெளியேறுகிறது, பாவ காரியங்கள் வெளியேறுகிறது, தீமையான காரியங்கள் வெளியேறுகிறது, அவிசுவாச காரியங்கள் வெளியேறுகிறது, அவன் நம்பிக்கை காரியங்கள் வெளியேறுகிறது, பயங்கள் வெளியேறுகிறது. பிறகு அந்த பழுது பார்க்கப்பட்டு அது கட்டி எழுப்பப்படுகிறது. அந்த ஆலயத்தில் தெய்வீக ஆரோக்கியம் இறங்கி வந்து விடுகிறது. 8 நாள் என்று சொல்லி 8 நாள் அவங்க செய்தார்களாம். அப்போ நான் யோசித்தேன், சரி, ஒரு பலவீனமோ ஒரு வியாதியும் வந்துவிடும் பொழுது தேவனுடைய பிள்ளைகள் 8 நாளை குறித்து கொள்ள வேண்டும். ஆமேன். 8 நாளை குறித்து கொண்டு ஒவ்வொரு நாளும் ஒரு 1/4 மணி நேரம் அல்லது அரை மணி நேரம் அல்லது 1 மணி நேரம் இதற்காகவே கர்த்தாவே 8 நாள் நான் பொருத்தனை பண்ணி அந்நிய பாஷையில் நான் ஆவியில் நிரம்பி நான் பேசுகிறேன். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் பேசணும், எவ்வளோ நேரம் பேச முடியுமே பேசணும். ஆனால் நீங்கள் அந்த குறிப்பிட்ட சூழ்நிலையில் முதல் 8 நாள், ஆமேன், அந்த முதல் 8 நாள் என்ன ஆகுகிறது? சுத்திகரிக்கப்படுகிறது, பயங்கள்லாம் நீங்குகிறது. ஆமேன். இருதயத்தில் ஒரு சமாதானத்தை தேவன் உண்டு பண்ணுகிறார். அடுத்த 8 நாள் என்ன ஆகுகிறது? ஆலயம் பழுது பார்க்கப்படுகிறது, அது கட்டி எழுப்பப்படுகிறது. அல்லேலூயா. கரங்களை பலமாய் தட்டுங்க. அங்கு பெரும்பாடுள்ள இந்த ஸ்திரீயை போல ஒரே வினாடியில் தேவன் சுகத்தை கொடுக்கிறார். அந்த அற்புதமும் நடக்கிறது. ஆனால் அதே சமயத்தில் தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் அந்த சுகத்திற்கு நேராக, தெய்வீக ஆரோக்கியத்துக்கு நேராக தங்களை தாங்களே நடத்தி கொண்டு போகுவதற்கான அந்த வழியை தேவன் நமக்காக வைத்திருக்கிறார். ஆமீன் சொல்லுகிறவங்களை மாத்திரம் கொடுங்க அப்பா. அல்லேலூயா. சரி, 4வதாக ரொம்ப சுருக்கமாக ஒரு காரியத்தை நம்ம பார்த்து முடிக்கலாம். இந்த 3வது காரியத்திலேயே இந்த எசேக்கியா ராஜா அப்படி செஞ்சான் இல்லையா? எசேக்கியா ராஜாவை பற்றி வேறு என்ன கேள்விப்பட்டுக்கிறீங்க? நல்லா சொன்னீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு ப்ரைஸ் கொடுக்க போகிறேன். இந்த எசேக்கியா ராஜா தான் அவன் வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாக இருந்தான். ஞாபகம் இருக்குதா? இந்த எசேக்கியா ராஜா தான் அவர். ஆமேன். ஏசாயா தீர்க்கதரிசி ராஜா உன்னுடைய தட்டு முட்டையெல்லாம் நீங்கள் ஒழுங்கு பண்ணிடுங்க, நீங்கள் கல்லறைக்கு போக போகிறீங்க அப்படி சொன்ன உடனே இந்த எசேக்கியா ராஜா என்ன பண்ணார் தெரியுங்களா? சோத்து பக்கமாக திரும்பி கொண்டு அவர் ஜெபத்தை சொல்லுகிறார். 2 ராஜாக்கள் புஸ்தகத்தில் 20வது அதிகாரம் 3வது வசனத்தில் பாருங்க. கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். தேவனுடைய கண்ணீரை கண்டார், விண்ணப்பத்தை கேட்டார். அவனுடைய ஆயுசு நாட்களோடு 15 வருஷத்தை அவர் கூட்டி கொடுத்தார். அல்லேலூயா. அவன் சொல்றான், நான் உமக்கு முன்பாக, உம்முடைய பார்வைக்கு முன்பாக நலமானதை செய்தேன்னு சொல்லிட்டு எதை சொல்லுகிறான்? ஆலயத்தை அவன் திறந்தான், ஆலயத்தை சுத்திகரித்தான், பஸ்காவை அவன் அனுசரித்தான், இன்னும் நிறைய காரியங்களை செய்தான். அதில் முக்கியமாக பூட்டப்பட்ட கர்த்தருடைய ஆலயத்தை திறந்தான். எத்தனை பேர் இன்றைக்கு உங்களுடைய ஆலயத்தின் கதவை திறக்க போகிறீங்க? சபையில் வரும்பொழுது நீதிமான்களுடைய கம்பீர சத்தம் கேட்கும் சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. சபைக்குள்ள வரும்பொழுது நம்முடைய வாசல்லாம் பூட்டப்பட்டிருக்கிறது. அநேகருடைய வாசல்கள் பூட்டப்பட்டிருக்கிறது. ஆகாச ராஜாவை போல இல்ல, நம்ம எசேக்கியா ராஜா போல ஒரு வியாதி வரும்பொழுது உரிமையோடு அவன் கேட்கிறான், ஆண்டவரே, நான் உமக்கு முன்பாக நான் ஆலயத்தை சுத்திகரித்து ஆலயத்தின் வாசலை திறந்து தூபங்களும் ஜெபங்களும் அந்நிய பாஷைகளும் அதிலிருந்து எழும்புகிறது, நான் நலமானது உமக்கு செய்தேன், அதை நினைவு கூறுங்கன்னு சொல்லி கேட்டு அவன் சுகத்துக்காக ஜெபித்த பொழுது தேவன் அற்புதத்தை கொடுத்து தீர்காயுசை பெருக பண்ணினார். எத்தனை பேர் நிறைய நாள் வாழணும்னு விரும்புகிறீங்க? எங்க பாஸ்டர் இப்பவே அப்படி சொல்லக்கூடாது. ஜெபித்து நீங்கள் ஆவியில் அந்நிய பாஷையில் ஜெபித்து உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா முட்டி வெளி இடுப்பு வெளின்னு சொல்ல மாட்டீங்க, மான் கால்களை தேவன் உங்களுக்கு கொடுத்து விடுவார். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் உங்களுக்கு உண்டாகிவிடும். அல்லேலூயா. எந்த பலவீனமும் உங்களை அடிமைப்படுத்த முடியாது, எந்த வியாதியும் உங்களை மேற்கொள்ள முடியாது. அந்நிய பாஷையில் பேசி நீங்கள் என்ன பண்ணுவீங்க? மலைகள் குன்றுகளை அப்படியே தவிடுபடியாக நீங்கள் ஆக்கி போட்டுடுவீங்க. உங்கள் பல்லெல்லாம் எப்படி ஆகிடும் தெரியுமா? பல்லெல்லாம் கொஞ்சம் பாருங்கள், பக்கத்தில் இருக்கிறவங்க பல்ல பாருங்க இல்லையா? ஆண்டவர் சொல்லுவார், அது கூர்மையான பற்களுள்ள எந்திர மாதிரி நான் உன்னை ஆக்கிடுவேன்னு சொல்லிட்டு தேவன் சொல்வார். புல்டோசர் மாதிரி இல்லையா? மலைகளை நொறுக்கி இந்த மெட்ரோலாம் தோன்றாங்க பாருங்க, அது வட்டமாக இருக்கும் அந்த 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 மஷின் இல்லையா? ஆமாம்,
அது அப்படியே அப்படி இது பண்ணிக்கினே போவோம், கொடைஞ்சிக்கினே போவோம் பாருங்கள். அதில் பல்கள் எல்லாம் எப்படி இருக்குமா, கூர்மையான பல்லுள்ள எந்திரத்தை போல இருக்கும். தேவன் உங்களையும் நம்மையும் அப்படியாக அவர் ஆக்கி விட போகிறார். எத்தனை பேர் வாசலை திறக்கலான்றீங்க? இனிமேல் அந்த வாசல் போட்டப்படாது. கர்த்தருடைய ஆலயத்தினுடைய வாசலை போட்டக்கூடாது எப்பயுமே. ஆமாம், தாறுமாறுக்கு திறக்கக்கூடாது. ஆனால் கர்த்தருடைய மகத்துவங்களை பேசுவதற்கு அது திறக்கப்பட்டிருக்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு வழி இருக்கிறதா? ரீகாபா ஷாகாதா லீராடாதானா பரஷடதுலராடாதரபா. அல்லேலூயா. ஆமென். உட்காந்து எழுதிருக்க முடியல, நின்ன எழுதிருக்க முடியலன்னு சொல்லக்கூடாது. ஆவியில நிரம்பி ஆமென் அப்படி நீங்க சொல்ல சொல்ல அது பலனடையும். ஆமென். மனைவி அங்கேருந்து திட்டுறாங்க, ரீகாபா ஷாகாதா லூராடா வதரபா. அல்லேலூயா. ஆமென். ஊர்லேருந்து ஃபோன் வருது, கொஞ்சம் காசு அனுப்புமா அப்படின்னாங்க. ராபா ஷாடா தீலா ராடா தானே மர ஷடா தூரா. ஆமென். அந்நிய பாஷை பல ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. அதில் ஒரு ஆசீர்வாதம் அந்த தெய்வீக ஆரோக்கியம். ஆமென். கடைசியாக ஒரு காரியத்தை பார்த்து நம்ம முடிக்கலாம். வியாதிப்பட்டா என்ன செய்யணும்? டாக்டர்கிட்ட ராந்தவு கிடைக்குமா? பொம்பியை வந்து அள்ளின்னு போவாரா? இல்லையா? ஆனால் பைபிள் தெளிவாக சொல்லுது வியாதிப்பட்டாக்கா என்ன செய்யணும் சொல்லி. சரி, இன்னொரு கேள்வி, துன்பப்பட்ட என்ன பண்ணணும்? கஷ்டப்பட்டுக்கிறீங்க, துன்பப்பட்ட என்ன பண்ணணும்? நீங்கள் துன்பப்பட்டால் தான் ஜெபம் பண்ணணும், சரிங்களா? நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் என்ன பண்ணணும்? சங்கீதம் பாடணும், இல்லையா? துன்பப்பட்டாக்கா ஜெபிக்கணும், சந்தோஷமாக இருந்தால் சங்கீதம் பாடணும். வியாதிப்பட்டால் என்ன பண்ணணும்? யாக்கோபு 5வது அதிகாரம். ஆமாம், முன்னாடிலேருந்தே படிங்க பிரதர், 13லேருந்தே படிங்க. ஆமாம், துன்பப்பட்ட என்ன பண்ணணுமா? ஜெபம் பண்ணுங்க. சந்தோஷப்பட்ட என்ன பண்ணணுமா? சபையில் வந்து சங்கீதம் பாடுங்க. அடுத்தது, உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் என்ன பண்ணணும்? சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக, அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார். என்னவா? அவன் பாவம் செய்தவனாக இருந்தாலும் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். இல்லை, வியாதிப்பட்டு தானே கூப்பிட்டாரு. அப்ப அந்த 2 ஆசீர்வாதங்களையும் தேவன் என்ன பண்றாரு? இணைத்தே அவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. வியாதிப்பட்டு தான் இவர் வந்து சபையினுடைய பாஸ்டருக்கு ஃபோன் பண்றாரு. ஆனால் அவர் வந்து எண்ணெய் பூசி ஊக்கமாக விசுவாசத்தோடு ஜெபிக்கும் பொழுது வியாதியும் நீங்குகிறது. ஒருவேளை அந்த வியாதி பாவத்தினால வந்திருந்தா அந்த பாவமும் அங்கே மன்னிக்கப்படுகிறது. அல்லேலூயா. ஆனால் நாம் என்ன பண்ணுகிறோம்? வியாதி வந்தால் என்ன பண்ணுகிறோம்? பொம்பியாவுக்கு அடிக்கிறோம், இல்லையா? வியாதி வந்து என்ன பண்ணுறோம்? சீக்கிரம் அடிமா, சீக்கிரம் அடிப்பா. அந்த டாக்டர்கிட்ட வேறு ராந்தேவு கிடைக்காது. காலையில் 8 மணிக்கெலாம் போய் நிற்கிறாங்க. அன்றைய ராந்தேவுக்கு காலையில் 8 மணிக்கு போனால் தான். நீங்கள் 8:05க்கு அடித்தாலும் ராந்தேவு இல்லை, ஃபுல்லாகிடுச்சுன்றாங்க. என்னங்கய்யா 5 நிமிஷத்தில் எத்தனை பேருக்கு தான் நீ ராந்தேவு கொடுத்த, இல்லையா? அப்போது அந்த 8:05 8:10க்கெல்லாம் ராந்தேவெல்லாம் காலின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் இங்கே பைபிள் சொல்லுகிறது, உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால், ஆமென், சபையினுடைய மூப்பனை நீங்கள் வரவழைப்பாயாக. அல்லேலூயா. வேத புஸ்தகத்தில் மூப்பர், மேய்ப்பர், கண்காணி, உக்ரானக்காரன், இது எல்லாமே யாரை குறிக்கிறதுனா சபையினுடைய பாஸ்டரை குறிக்கிறது, இல்லையா? மூப்பர், மேய்ப்பர், கண்காணி, உக்ரானக்காரன், இது எல்லாமே சபையினுடைய மேய்ப்பனை, சபை நடத்தக்கூடிய மேய்ப்பனை குறிக்கிறது. இன்றைக்கு நாம் உலக அளவில் சபைகளில் மூப்பர்கள் சொல்லும்பொழுது அவர்கள் இந்த மூப்பரை குறிக்கலை. அது அந்த மேய்ப்பன், சபையை நடத்தக்கூடிய மேய்ப்பனோடு இணைந்து அவர்களுக்கு தோள் கொடுத்து அந்த ஊழியத்தில் உதவியாக இருக்கிறவர்கள். அல்லேலூயா. எல்லா பாஸ்டரும் மூப்பர்கள் தான். எப்படி? எல்லா பாஸ்டர்களும் மூப்பர்கள் தான். ஆனால் எல்லா மூப்பர்களும் பாஸ்டர்கள் கிடையாது. அல்லேலூயா. ஆமேன். அல்லேலூயா. அப்போ இங்கே வேதம் சொல்லுகிறது, நீ அழைப்பாயாக. ஆமேன். அவங்க வந்து அவங்க ஜெபிப்பாங்க. விசுவாசம் உள்ள ஜெபம். என்ன விசுவாசம் உள்ள ஜெபம் அப்படின்னு சொன்னாக்கா, ஏன்னா இவர் இந்த 3 காரியத்தை செய்திருப்பார். ஒருவேளை திருவிருந்தில் பங்கு பெறக்கூடிய விசுவாசியாக இருந்திருப்பார். ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷையில் பேசுகிற விசுவாசியாக இருக்கலாம். அல்லது வந்து வாக்குத்தத்தங்களை அறிக்கை செய்த விசுவாசியாக இருக்கலாம். ஆனால் இவருக்குள்ள இருக்க ஏதோ ஒரு குற்றப்பழி உணர்வு இருந்திருக்கலாம், ஒரு பாவத்தின் நிமித்தம் குற்றப்பழி உணர்வு இருந்திருக்கலாம். அதனால் அவரால் ஒரு ஊக்கமாக ஒரு விசுவாசத்தோடு ஜெபிக்க முடியாத ஒரு சூழ்நிலையாக
இருந்திருக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வாக்குத்தத்தத்தை அறிக்கை செய்து 12 வருஷம் அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரியை மாதிரி குணமாக்கிட்டாக கர்த்தருக்கு மகிமை உண்டாகுவதாக. அல்லேலூயா. ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷையில் நீங்கள் பேசி 8 நாள் என்று சொல்லி நீங்கள் பொருத்தனை பண்ணி நீங்கள் பேசி அது சுகமாயிட்டா கர்த்தருக்கு மகிமை உண்டாகுவதாக. அல்லேலூயா. அல்லது இன்றைக்கு திருவிருந்தில் நீங்கள் பங்கு பெறும் பொழுதே தேவன் அந்த அற்புதத்தை உங்கள் சரீரத்தில் கொண்டு வருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் இந்த விசுவாசி என்ன ஆகிட்டு இருக்கிறாரு? அவர் ஜெபித்து பார்த்துருக்கிறாரு, நாள் படுகிறது. அப்போ என்ன பண்ணுறாரு? ஊழியருக்கு டெலிஃபோன் பண்ணுகிறார். அல்லேலூயா. அவர் வந்து எண்ணெயை பூசி, ஆமேன், பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்துக்கு அடையாளமாக இருக்கிற அந்த எண்ணெயை பூசி விசுவாசத்தோடு ஜெபிக்கிறார். என்ன விசுவாசத்தோடு ஜெபிக்கிறாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உனக்காக கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்தார். நம்முடைய பாவங்கள், அந்த பாடுகள், துக்கங்கள் எல்லாவற்றையும் சரீரத்தில் சுமந்து தீர்த்து விட்டார். அவருடைய தழும்புகளாலே நீங்கள் குணமாகுகிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு விசுவாசத்தோடு ஊக்கமாக ஜெபிக்கிறார். எந்த காரணத்தினால, எந்த பிரச்சனையினால இந்த வியாதி வந்திருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் தேவன் இன்றைக்கு அழித்து போடுகிறார் என்று சொல்லி ஊக்கமாக அங்கே ஜெபிக்கும் பொழுது தேவன் அங்கே சுகத்தை கட்டளிடுகிறார். பாவம் செய்தவராக இருந்தாலும் கூட அந்த பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அல்லேலூயா. அப்போ கர்த்தர் 4 அற்புதமான வழிகளை நமக்காக அவர் வைத்திருக்கிறார். ஒன்று, பிரதானமானது, திருவிருந்தில் ஒவ்வொரு முறையும் தேவன் தம்முடைய பிள்ளைகளை அவர் சுகமாக்குகிறார். ஒரே நிபந்தனை, அந்த சரீரத்தை, கர்த்தருடைய சரீரத்தை இன்னது என்று சொல்லி நிதானித்து, இது இயேசு கிறிஸ்துடைய சரீரம், எனக்காக எப்படி அடிக்கப்பட்டது, என்னுடைய வியாதிகள் பலவீனங்கள் எல்லாம் சுமந்த சரீரம், நொறுக்கப்பட்ட சரீரம், கிழிக்கப்பட்ட சரீரம், இதை நான் உட்கொள்ளுகிறேன். என்னுடைய மாம்சத்தோடு அந்த மாம்சம் கலக்குகிறது, என்னுடைய ரத்தத்தோடு அந்த ரத்தம் கலக்குகிறது, என்னுடைய எலும்புகளோடு அந்த எலும்புகளோடு அது கலந்து விடுகிறது. அந்த பலன் எனக்குள்ளாக இறங்கி வருகிறது. அல்லேலூயா. இன்றைக்கு ஆலயத்திலிருந்து புறப்பட்டு போகும் பொழுதே நான் கொழுத்த கன்றுகளைப் போல புறப்பட்டு செல்லுகிறேன். ஆமேன். ரெண்டாவது நம்ம என்ன பார்த்தோம்? வாக்குத்தத்தங்களை உறுதியாக நீங்கள் வந்து அதை அறிக்கை செய்ய, வியாதி வந்ததுக்கு பிறகு மாத்திரமல்ல, அனுதினமும் அதை ஒரு பழக்கமாக நீங்கள் வைத்து கொள்ளலாம். அல்லேலூயா. 100 அந்த வாக்குத்தத்தங்களில் 25 நான் இன்னைக்கு பண்ணுகிறேன், நாளைக்கு 25 வாக்குத்தத்தங்கள் அறிக்கை பண்ணுகிறேன். இப்படி நம்ம கிரமமாக செய்யும் பொழுது வந்த வியாதியும் உங்களுடைய சரீரத்திலிருந்து நீங்கி போய்விடும். வியாதிகள் வராதபடிக்கு தேவன் காத்து கொள்கிறார். ஆமேன். மூன்றாவது, வல்லமையான பரிசுத்த ஆவியினுடைய அந்நிய பாஷை. ஆமேன். நீங்கள் அந்நிய பாஷையில் ஜெபிக்க உங்களுடைய கர்த்தருடைய சரீரமாகிய, உங்களுடைய அந்த கர்த்தருடைய ஆலயமாகிய உங்களுடைய சரீரம் பழுது பார்க்கப்பட்டு கட்டி எழுப்பப்பட்டு கொண்டிருக்கிறது என்கிறத நினைவில் வைத்து கொண்டு நீங்கள் அந்நிய பாஷையில் பேசுங்க. ஆமேன். பழுது பார்க்கப்படுகிறது இல்லையா? அது கட்டி எழுப்பப்படுகிறது. நான்காவது, தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதமான ஒரு வழி, ஒருவன் வியாதிப்பட்டால் சபையின் மூப்பனை நீ வரவழைப்பாயாக. அவர்கள் வந்து எண்ணெய் பூசி விசுவாசம் உள்ள ஜெபத்தோடு அவர்கள் ஜெபிப்பார்கள். ஆமேன். அப்பொழுது அந்த வியாதி நீங்க சுகமாகிடும். பாவம் இருந்தாலும் அந்த பாவம் அவர்களுக்கு மன்னிக்கப்பட்டு விடும். அல்லேலூயா. நம்ம எல்லோரும் எழுந்து நிற்கலாம். ஆட்டுக்குட்டியானவரே, 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 எனக்காக பலியானே. ஆட்டுக்குட்டியானவரே, 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 பாவங்கள் சுமந்தே உமக்கே எங்கள் ஆராதனை, உமக்கே எங்கள் ஆராதனை. பரிசுத்தமுள்ளவர் நீர், பாவமாய் மாற்றப்பட்டீர். பரிசுத்தமுள்ளவர் நீர், பாவமாய் மாற்றப்பட்டீர். நீதிமானாக என்னை மாற்றினீர். ஆமென். நீதிமானாக என்னை மாற்றினீர். கிருபையால் இலவசமாய் நீதிமானானேனே. கிருபையால் இலவசமாய் நீதிமானானேனே. சிலுவை மரணத்தில் என் பாவங்கள் நீங்கியதே. அறிக்கை
பலியானே ஆட்டுக்குட்டியானவர். கல்வாரி சிலுவையை அப்படியே நோக்கி பாருங்கள். விசுவாசத்தின் அறிக்கையாக இந்த பாடலை பாடி குட்டியானவரே பாவங்கள் சுமந்தீர் உமக்கே எங்கள் ஆராதனை. பாடிக்கொண்டிருக்கும் பொழுதே சுகம் உண்டாகிறது. எங்கள் ஆராதனை. என் பாவம் யாவையும் உடலிலே சுமந்தீரே. என் பாவம் யாவையும் உடலிலே சுமந்தீரே. உம் சுகத்தை என் உடலில் தந்தீரே. உம் சுகத்தை என் உடலில் தந்தீரே. பாவத்தின் விளைவுகளையும் மரணத்தால் வென்றீரே. பாவத்தின் விளைவுகளையும் மரணத்தால் வென்றீரே. காயங்களால் நான் சுகமானேனே. சொல்லுவோம், சேர்ந்து சொல்லுவோம். காயங்களால் நான் சுகமானேனே. ஆட்டுக்குட்டியானவரே 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 எனக்காக பலியானே. ஆட்டுக்குட்டியானவரே 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 என் பாவங்கள் சுமந்தீர். கரங்களை உயர்த்தி அப்பா உமக்கே ஆராதனையை செலுத்துகிறோம். உமக்கே நாங்கள் மகிமையை செலுத்துகிறோம். இன்றைக்கு என்னுடைய ஆலயத்துடைய வாசலை நான் திறக்கிறேன் அப்பா. கர்த்தருடைய ஆலயத்தின் வாசலை நான் திறக்கிறேன். வல்லமை கர்த்தருடைய வல்லமை நம்மத்திலே இறங்கி வருகிறது. கர்த்தருடைய பலன் நம்மத்திலே இறங்கி வருகிறது. அவர் ஐஸ்வரியத்தை சம்பாதித்தாரே, அந்த ஆசீர்வாதங்கள் நம்ம மேல் இறங்கி வருகிறது. வல்லமை பலனும் ஞானமும் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் உமக்கே உரியதே. வல்லமை பலனும் ஞானமும் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் உமக்கே உரியதே. இயேசுவே இயேசுவே ஆட்டுக்குட்டியானவரே எங்கள் இயேசுவே இயேசுவே ஆட்டுக்குட்டி